இருக்க செடி இறங்கிற்கு பிடிச்சே மானே உருகினைய போல உருகி தவித்தேன் நானே நாளின பொருந்தனை நான் படுத்தா நீரென்ன விடுதலை நாடத்தாய் ஓயின் படத்தாரானு வீடா துடிக்கிறேன் செடி இறங்கி பிடிச்சே மாமா உருகினைய போல உருகி தவித்தேன் நானே வானவிழி நூலிடத்தே செய்த ஒன்று நான் தரவா வானவரை தீரிழுத்து வாசல் வழி நான் தரவா வானவரின் நூலிடத்தே வாசல் வழி நான் தரவா வானவரை தீரிழுத்து வாசல் வழி நான் தரவா அம்மாடி சின்ன பொண்ணு உரையடி பாடுறமா தாடி கோபமில்லே ஆசைப்பட்டு மாடுறமா ஆமா என்ன கோபம் சொல்லி என்ன புரிஞ்சுவையா இருக்கு பிடிச்சு மானே உருகினைய போல உருகி தவித்தேன் நானே ஆத்தோர வீடு கட்டி மேட ஒன்று நான் தரவா வீட்டோடு தாமரையை சேர்த்தெடுத்து நான் தரவா ஆத்தோர வீடு கட்டி மேட ஒன்று நான் தரவா வீட்டோடு தாமரையை சேர்த்தெடுத்து நான் வரவா அம்மாடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி பாடுறேமா தாடி கோபமில்லே ஏ மாமா என்ன கோபம் சொல்லி என்ன பிடிக்கல மொட்டை எருக்க செடியாரம் எருக்க செடியாரம் இருக்கு பிடிச்சேன் நானே நான் முருகனை போல முருகின்ற வச்சு நானே டேய் மொட்டை ஹலோ ஹலோ அங்கிட்டு வா ஹலோ அதே மாதிரி கையில சாலுமே யார் வந்திருக்காங்க தங்கையே நம்ம எடுத்திருக்கு நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி விருது இருக்கிறார் பிரம்மதேவன் தந்த முனிவரே பிதா வருகவே இரவின் அற்புதங்கள் தருகவே இரவின் அற்புதங்கள் தருகவே பாரணிக்கு பிட புகழினை பெருகும் பரம பிதாவே பாரக பலம் பாரணிக்கு பிட புகழினை பெருகும் பரம பிதாவே பாரக பலமும் வருக வருக உலகம் போற்று முத்தமறை வருக தத்துவத்தை வகுத்தவரை வருக தன்னலம் வரலாறு சாலச் சிறந்தவரை வருக வருக வருகின்ற உங்களை என்னுடைய சர்வாகவும் மதிப்பிற்கிற நாட்டு மக்களின் சர்வாகவும் வணங்குகின்றேன் சுவாமி வாழ்த்தரல வேண்டுகின்றேன் மங்களப்பட்டாகட்டும் வாழ்க பல்லாண்டு வளர்கள் எல்லாரை காண்பதும் என்று நிலமைக்க நல்லார் சொல் கேட்பதும் என்று எல்லாரும் குணங்கள் விரைப்பதும் என்று அவரோடு இணங்கி இருப்பதும் என்று என்பது முதுமொழி அந்த முதுமொழிக்கு நாங்கள் வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு இடத்திலே எனது சார்பாக சிறிய வாழ்த்து என்றால் நன்மகளே செந்தமிழ் மகளே நன்மகளே செந்தமிழ் மகளே நாரதன் இந்த நாரதன் ஆசி தந்தே நாவிடிக்க தேன் மொழிக பேசுகிற நன்மகளே செந்தமிழ் மகளே நாரதன் ஆசி தந்தே ஒரு புகழ் சிவனாலே ஓங்கும் மயனாலே ஒரு புகழ் சிவனாலே ஓங்கும் மயனாலே கந்த கணபதியாலே கந்த கணபதியாலே நீ புகழ ஊர் புகழ வாழ்த்துகிறேன் நன்மகளே செந்தமிழ் மகளே பெண்களுக்குள்ள குணங்களாகிய அச்சம் படம் நாணம் ஈர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கமையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசம் உபசரித்து முன்னே வாழ்க பல்லாண்டு உட்காருங்க மழையில வர மழை பெருசா பெய்யுது
இப்படியே உட்கார்ந்தீங்கன்னா தர்க்கம் எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்கும். இன்னைக்கு அமைஞ்சதை விட சிறப்பா மழை கிடையாது, மலைச்சாரல். இந்த இடத்தை பத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு பாருங்க, எப்படி அமைய வேண்டும் என்பதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இறைவனுக்கும் இயற்கைக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம ரொம்ப சாதாரணமா போயிருக்கோம், அதை தாண்டி சிறப்பா போகணுங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு. இப்படி பேசுற பார்த்துட்டு தான் மறுபடியும் பிரச்சனை நம்ம தேடி வர்றது. வாய் இருக்குல்ல, தனி விட்டு வரங்களை திறந்திருந்தாலும் கூட இல்ல தர்க்கம் சிறப்பா இருக்கு. என்னமோ சொன்னீங்களே தர்க்கம் நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருக்கும்னா நீங்க சிறப்பா அப்ப பண்ணிருவீன்றீங்களா? நீங்க அப்ப அம்பிட்டு பெரிய ஆளுன்றீங்களா? இங்க பாருங்க, நான் வழிய உங்களுக்கு பேச தெரியும்ன்றீங்களா? நான் வழிய சண்டைக்கு எப்பவுமே இல்ல இல்ல, நீங்க இப்ப சண்டை போடலான்னு முடிவுல சண்டைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் விட்டுட்டு போக மாட்டேன். ஐயோ, உங்க சண்டையெல்லாம் இங்க இங்க உங்க இரு, சண்டை, இரு, வழிய உங்க மெய் சண்டை, உங்க சண்டைக்கு இங்க தர்க்கம் பயப்படுறாரு யாரும் இல்ல. தர்க்கம் சிறப்பா இருக்கும், மிகச் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட சிறப்பா இருக்கும்னு சொன்னேன். சரி, சரிங்களா? அதுல உள்குத்து இருக்குல்ல. ஆமா இருக்குதா. அதான் நான் சொல்றேன். நல்லா பேசக்கூடியவங்க வரும்போது நல்லா பேசலாம். விவரம் பேசணும்னா விவரமாவும் பேசலாம், விவகாரம் பேசணும்னா விவகாரமாவும் பேசலாம். சரிங்களா? பேச தெரியுன்றீங்களா? அப்ப நீங்க எனக்கு பேச தெரியாம வந்துக்கணும். இல்ல நீங்க இப்ப விவரமா பேசலாம், விவகாரமா பேசலாம்னா ஆ. நீங்க இல்ல விவரமா பேசி இங்க ஜெயிச்சு புடிவீன்றீங்களா, இல்ல நீங்க என்கிட்ட விவகாரம் பண்ணி ஜெயிச்சு புடிவீன்றீங்களா? விவகாரமா பேசினாலும் சரி, விவகாரமா பேசினாலும் சரி, வெற்றி எப்பவுமே என் பக்கம் தான். சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில நேரங்கள் பேசாது இருந்து பழகுனா. எனக்கு தோல்வி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா யாருக்கிட்டையும் தோத்துருக்க மாட்டீங்க, தோல்விங்கிறது ஒண்ணு கிடைச்சிருக்காது. ஆமா, ஆனா நீ தோல்வி அப்படிங்கிறது என்னால கிடைக்குங்க. எப்படி இன்னைக்கு தெரியும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு. இப்படிலாம் பேசினா அப்புறம் ஊரே எந்திரிச்சு போனாலும் சரிதான், சரி 4 பேர் இருந்தாலும் சரி, இங்க பாருங்க, இல்ல காணொளி ஓடி ஆளே இல்லைனாலும் சரி, நடிகர்கள் முன்னாடி இருக்காங்க, உரி உரின்னு உரிச்சு போடுவீங்க. யார் நீங்க? என்ன உங்களை தான் சொல்றேன். வாய் சவுடாலு வெட்டி சவுடாலு எப்பவுமே எனக்கு பிடிக்காது. பேசி பழக்கம் இரு, எப்பவுமே இருங்க, சொல்றதான் இருங்க. செய்வோம், செய்யறது தான் சொல்லுவோம். சும்மா இந்த வீணா என்கிட்ட பேசிட்டு வாய் புளிச்சிச்சு, மாங்காய் புளிச்சிச்சு. இருங்க. சொல்லுங்க. அது எப்படி உரி உரு நீங்க என்ன உரிக்கிறீங்களா? ஆமா. இப்பதான் அதுக்கு தான் ஏற்கனவே சொன்னேன், நான் சண்டைன்னு போகவே மாட்டேன், சண்டை உடனே நினைக்க மாட்டேன். சரி, சண்டை வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் சண்டை போடாத. நீ என்னமா பெரிய மம்மா கொடுக்க, நீ என்ன உரி உரின்னு உரிக்கிறது? என்ன வேலை சண்டை இல்ல, என்ன போடாத? கேக்குறேன், சொல்லுங்க. இல்ல உரி உரின்னு உரிச்சு போடுவேன்னா யாரு அப்படி எப்படி ஆளா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? எப்படி ஆளா இருந்தா என்ன? நீங்க அது என்கிட்ட நீங்க எப்படி ஆளா இருந்தா ஆகாதுங்க, என்ன? அது எப்படி ஆளா என்கிட்ட ஆகாதுங்கிறேன். எப்படி ஆளா இருந்தாலும், நீங்க வேற யாரையாவது உரி உரின்னு உரிங்க, பாத்துக்கிட்டு எப்படிப்பட்ட இருப்பாங்க. ஆளா இருந்தாலும், எப்படி ஆளா இருந்தாலும் பேசுமா. நான் உரிச்சு ஓட விட்டுறேன். அப்படியே நீங்க இப்ப என்ன ஓட விடுவீங்க? என்னன்னு? என்ன பண்ணுவீங்க? என்னம்மா? வெங்கடேசன் அவர்களே, சொல்லுங்க சிவரஞ்சனி அவர்களே. அவர்களே என்ன? வாங்க வாங்க. அவர்களே. வேற கேக்குறேன்னா விவரம் வேறமா உங்க வருமா? பேச்ச பொறுத்தளவுக்கு தான் அவர்களேன்னு வரும். சரி, அதுக்கு மேல முடிவு பண்றது உங்களோட நான் வார்த்தையை பொறுத்தளவுக்கு தான். நானும் அப்படிதாங்க. சொல்லுங்க. மேடையில ஒருத்தருக்கு வள்ளியாக நிற்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சரியான முறையில் மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பேன். எதிராளியுடைய பேச்சு எப்படி இருக்கோ அப்படிதான் என்னுடைய நான் அப்படிலாம் கிடையாது. வேற எப்படி? எனக்கு நாரதர வேஷம் போட்டு வந்தாலே சண்டை தான் இழுப்பேன். நானும் வள்ளி வாசம் போட்டு வந்தா சண்டை இழுப்பேன்னு சொல்ல மாட்டேன், சண்டை இழுக்கிற ஆளுகிட்ட தான் சண்டை இழுப்பேன். வேறம்ல ஆளுகிட்ட போய் சண்டை வரல பிரச்சனை அப்படி இல்லை. கிடையாது. விவரம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட விவரமா பேசி நாங்க எல்லாம் விவரம் இல்லாத ஆளுகளை சந்திக்கிறதே கிடையாது. அப்படியா? வேணான்றது. சும்மா நிறைஞ்ச மேடையில் நின்னுக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது. எது மிரட்டுறது? பொய் சொல்லக்கூடாதுங்க. என்ன பொய்? என்ன விவரம் இல்லாத ஆளுகளை சந்திக்கிற எல்லாருமே விவரமான ஆட்கள் சொல்லிடுவோமா? ஆமா. அப்படியா? உங்களுக்கு நீங்க கேள்விப்படல. இருங்க, அப்படி இத பேசக்கூடாது. நீங்க கேள்விப்படல விஷயம் என்ன அர்த்தம்? நானும் விவரம் இல்லாத நிறைய ஆட்களை சந்திச்சிருக்கேன். ஆனா விவரமானவர்கள்னு ஒரு குறிப்பிட்ட வரை தான் சொல்ல முடியும். இல்ல யாரையும் தனிப்பட்ட ரீதியில விமர்சனம் ஏன் பண்றது சொல்றேன்னா, அப்படிங்கிறது தேவையில்லாதது. இங்க பாருங்க, சொல்லுங்க. எல்லாருமே விவரமானவங்கன்னா விவரமானவர்களுக்குரிய மதிப்பு குறைஞ்சு போயிடும். சரி, நான் அப்படி சொல்லல. உங்களுக்கு விவரம் புரியலன்னு நினைக்கிறேன். யார் நான் இந்த போறது- பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நான் போறது குறிப்பிட்ட சில நாள், அந்த குறிப்பிட்ட சில நாள்ல குறிப்பிட்ட சில பேரோட மட்டும்தான், பேசுற ஆளோட மட்டும்தான் நான் போறேன். நான் அதான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன நீங்க சொல்றது இப்ப பாக்குற என்ன சொல்ல வரீங்க? நீங்க பேசி என்கிட்ட வெற்றி பெறுவேங்கிறீங்களா? இப்ப நீங்க சொன்ன வெற்றி பெறது என்ன சொல்றது? வெற்றி எப்பவுமே எனக்கு தான். நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நினைக்கிறதுல இல்ல, நினைங்க, வேணாம். நினைக்கிறது நடக்கும். இலக்குகளை எப்பொழுதுமே உயரியதாவே வைங்க. சரி. அது வெற்றி அடையலைனாலும் பரவாயில்ல. இல்ல, எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணிவிட்டால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். அது என்ன பாருங்க, இன்னும் தான் வாழ்க்கை. அதெல்லாம் எண்ணம் போலதான் வாழ்க்கை. அது மாதிரி நீங்க என்ன வெற்றி பெறலாம்னு நினைச்சீங்கன்னா என் கூட நின்னு பேசுறதுக்காக தைரியம் வரும். அப்படியா? ஆமா. தைரியம். அதனால எப்பொழுதுமே வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஐயோ, பேசுறேன். ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுங்க. பயமா பயப்படலனாலும் கொஞ்ச நேரத்துல பயப்பட இல்ல, வச்சுக்கலாம். நீங்க சொல்றீங்கல்ல அப்படியா? அப்படிதான். உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயம் எல்லாம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க நீங்க இப்ப மணி எத்தனை மணி நாள் ஆகட்டும், சரி. நீங்க எவ்வளவு நேரம் எத்தனை மணி வேணாலும் ஆகட்டும், எவ்வளவு நேரம் அண்ணன் சொல்லிக்கிருவான், சரி. நீங்க பேசுங்க. சரி. நீங்க எவ்வளவு நேரம் பேசி உங்களால என்ன இந்த மேடையில என்ன கேள்வி கேட்டு நிப்பாட்டி போடுவீங்க, இல்ல என்ன பேசி நீங்க நிப்பாட்டி போடுவீங்க, இல்ல உங்களுக்கு என்னைய காட்டுல என்ன அதிகமா தெரியும் நிறுவீங்க. வாய்க்கால கிட்ட கழுதை அது போக்கால தான் விட்டு திருப்பணும்னு ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. சரி, அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், அது அப்படித்தான் நடக்கணும். இப்ப நானா வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா நேரம் கால சூழ்நிலை இருக்குல்ல, சரி. ரொம்ப அதிகமாயிருச்சு.
சரி ஏதோ கதையை நடத்திட்டு போயிருவோம்னு நினைச்சேன். சரி. ஆனா நீங்க அதெல்லாம் அப்படி நடக்காது. வேணான்னு நீங்க நினைக்கும் போது அப்படிலாம் பிரச்சனை தான் மன்னன்னு நினைச்சா கட்டாயம் பிரச்சனை உண்டு. அது எப்படி உங்களை விட என்னை விட வேற உங்களுக்கு நிறைய தெரியுங்கிறத காட்டுங்கன்றீங்களா? ஆமா காமிங்கன்ற நிறுவிங்க சொல்லக்கூடாதுல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்வது எளிது இருமா. செய்வது கடி. இருங்க வரேன். என்ன மாதிரி நீங்க சொன்னீங்க இருமா. இருங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? பெண்ணுன்னீங்க. ஆ. பெண்ணுக்கு அச்சம் மடம் நாண பயிர் புண்ணுங்க. ஆமா உலகத்திலே இந்த பெண்மை என்பதிலிருந்து தான் எல்லாமே தோன்றியது. உண்மைதான். எத்தனையோ பெண்களுக்கு ஆலயங்கள் உண்டு. அது மனித பிறவியா இருந்தாலும் சரி, இல்ல இதே உலகத்தையே படைக்கக்கூடிய ஆதி பராசக்தியாக இருந்தாலும் சரி. ஏன்னா இமயமலையிலே சிவயோக ஞான சித்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் தவம் பண்ணார். தவத்தை மெச்சி பார்வதி காட்சி கொடுத்து என்ன வர வேணும் அப்படின்னா, அம்மா உலக மக்கள்லாம் நன்மையா இருந்தா போதும், அதுவே எனக்கு போதும் தாயே அப்படின்ட்டார். அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சி உன்னைய நான் கண்ட இந்த காட்சியை நான் ஒரு சிலையா வடிக்க போறேன். இந்த சிலையை நான் எங்க போய் வைக்கிறேனோ அங்கே உன்னை தேடி வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் நீ நல்லது செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. கேட்டுக்கிட்டபடியே அவர் ஒரு சிலை செய்தாரு. அதுக்கு சிவயோக ஞான சித்தர் ஒரு சிலை செஞ்சார். அந்த சிலையை செஞ்சு வழிபட்டார். அடுத்து உலகத்தினுடைய இயற்கை கிணங்க நீங்க சொன்னீங்கல்ல, இயற்கை எது முடிவு பண்ணுதோ அதுதான் நடக்கும். மனிதர்கள் முடிவு பண்றது நடக்கவே நடக்காது. அது மாதிரி அந்த இயற்கையினுடைய பேரிடரால் பல காலங்களுக்கு பிறகு அந்த சிலை அங்க இங்க போய் இறுதியாக ஒரு இடத்துல கிடக்கு. விஷயம் எப்படி இருக்கு இங்கிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தை அதாவது தென்பகுதியை நோக்கி ராமபிரானாகப்பட்டவர்கள் என்ன பண்றார் அப்படின்னா, சமூகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் நிகழ்ச்சிக்கு வந்தவரே தன்னுடைய பானத்தாலே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அகத்தியரால் அடைக்கப்பட்ட ஒரு கமண்டலத்தை அடிக்கிறார் அம்பால. அது ஒரு ஆறாக மாறுகிறது. அப்ப அகத்தியரால் வைக்கப்பட்ட ஆறு, அதனாலதான் அந்த இடத்திற்கு அந்த ஆறுக்கு வைப்பாறு அப்படின்னு சொல்லி பேரு. கதை இப்படி இருக்க இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா, பாண்டவர்கள் சதுரகிரி மலைப்புறமாக வனவாசம் வந்தாங்க. அவங்க வரும்போது அர்ஜுனனாலே ஒரு ஆறு உருவானது. அதற்கு அர்ஜுனா நதி அப்படின்னு பேரு. அப்ப வைப்பாறுன்னு ஒரு நதி, அர்ஜுனா நதின்னு ஒரு நதி. இப்படி ரெண்டு விஷயம் இங்கிட்டு இருக்க, இந்த சிவயோக ஞான சித்தர் சிலையை செய்த சிலை ஒரு இடத்துல இருக்கு. அத ஒரு பெண்ணு சாணி கூட தூக்கி கொண்டுட்டு வந்து போடுறா. கூடைய போட்டு திருப்பி கூடைய தூக்குறா. கூடைய தூக்க முடியல. என்னடா சமாச்சாரம்னு தோண்டி பார்க்கும் போது அந்த சிவயோக ஞான சித்தர் செய்த சிலை அதுக்குள்ள இருக்கு. அதை எடுக்கும் போது இந்த வைப்பாறு அர்ஜுனா நதி என்ற இரு நதிக்கு கங்கை நீருக்கு கங்கை என்ற பெயர் உண்டு. அப்ப இரு கங்கைக்கு நடுவில் குடியிருக்கும் காரணத்தினாலதான் அந்த மாரியம்மனுக்கு இருகங்கை குடியாள் அப்படின்னு பேரு. இன்னைக்கு இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு அம்மனுடைய ஆலயம். அத்துணை மக்களுக்கும் தீராத நோய்களையும் தீராத பிணிகளையும் தீர்த்து அத்துணை செல்வங்களையும் தந்து இன்னைக்கு கண்ணுக்கு கண்ணார அத்தனை மக்களையும் காக்கக்கூடிய தாய் யாரு அப்படின்னா, அது அந்த இருகங்கை குடியாள் என்று சொல்லக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன். அப்ப ஒரு தெய்வம் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. சங்கன் பதுமன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தன் மிகச்சிறந்த சிவபக்தன், இன்னொருத்தன் மிகச்சிறந்த மகாவிஷ்ணுடைய பக்தன். ஆனா ரெண்டு பேருக்கும் இடையே இருந்த நட்பு இருக்குல்லவா, அது மிக உன்னதமானது. ரெண்டு பேரும் ஒரு சிற்றரசர்கள், ரெண்டு பேரும் பக்தியிலே வேறு வேறு சமயங்களில் இருந்தாலும் ஆனால் நண்பர்களாக மிகச்சிறந்தவர்களாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேச்சு தொடங்குச்சு. சைவம் பெரிதா வைணவம் பெரிதான்னு யதார்த்தமா பேசி போயிட்டு இருந்துச்சு. இவன் சிவன் தாண்டா பெருசுன்னா, அவன் வைணவன் தான் மகாவிஷ்ணு தாண்டா பெருசுன்னா. ரெண்டு பேருக்கும் பேச்சு என்னாச்சுன்னா, காலப்போக்கில் மிகப்பெரிய சண்டை ஆயிடுச்சு. இந்த பேச்சினுடைய காலகட்டம் மிகப்பெரிய சண்டை ஆயிடுச்சு. சண்டை போருக்கு வந்துருச்சுமா. ரெண்டு பேருமே நல்ல பக்தர்கள், ரெண்டு பேருமே மிக மிக சிறந்த பக்தர்கள். ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிறாங்க. போர் நடக்குது. அரசர்கள் இல்லையா ரெண்டு பேரும். சண்டை வந்த உடனே பார்த்தால் அம்பாள் கைலாயத்துல இருந்து ஆதிபராசக்தி கூப்பிட்டா சிவனை, எங்க பக்தர்கள் தான் ரெண்டு பேரும் அறியாமையினால சண்டை போடுறாங்க. நீங்க வேறு அவர் வேறு அப்படிங்கிற அறியாமையினால் சண்டை போடுறாங்க. நீங்க போய் அந்த சண்டையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். என்ன பண்ணாரு இவரு? பக்தர்களுக்காக அதை செய்யல, சோதனை செய்யக்கூடிய கடவுள்ல அமைதியா இருந்தார். ஒரு காலகட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் பக்தியில் சிறந்தவர்கள், எந்த பிழையும் செய்யாதவர்கள், இப்படி சண்டையிட்டு போரிட்டு எல்லோரும் இறப்பதற்கு காரணமாகிறார்களே அப்படின்னு அம்பாள் பார்த்தா, அவங்க போய் சண்டை ஓட்டா தானே நீங்க போய் பார்க்க மாட்ட, உன் கொண்டாடி நானு கீழே இறங்கி வந்தா. புன்னை மரங்கள் நிறைந்த காடு, ஊசி முனையில ஏறி நின்று தவம் பண்ற. பக்தர்களுடைய சண்டையில பார்த்து சோதனை செய்த இறைவன் தன்னுடைய மனையால் இல்லாத கீழே போய் இப்படி கடுந்தவம் புரிகின்றாளே அப்படின்னு கீழே இறங்கி வந்து அவளுக்கு காட்சி கொடுத்து அந்த சங்கன் பதுமனுக்கு ஒரு பக்கம் சிவனாகவும் மற்றொரு பக்கம் மகாவிஷ்ணுவாகவும் மாறி நின்று காட்சி கொடுக்கிறார். அடிக்க வர சண்டை வரும் பொழுது ஆக ஒரு பக்கம் சிவன், மற்றொரு பக்கம் மகாவிஷ்ணு பார்த்தாங்க. ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க,
சிவம் வேற இல்ல, மகாவிஷ்ணு வேற, ஹரி வேற இல்ல அப்படிங்கிறதை உணர்ந்தார்கள். அதற்கு பிறகாக வந்து இந்த அம்பாள் புன்னை மரங்கள் நிறைந்த காடு, புன்னை மரத்துக்கு இங்க பெருமை, நிறைந்த காட்டிலே நின்று தவம் புரிந்தால்ல, ஊசி முனையிலே எழில்மேவும் மாங்காடு நிறைந்த பேர்பட்ட ஒரு ஆலயம் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்ன? பக்தி தான். அம்பாளுக்காக சிவனே கீழே இறங்கி வந்தார் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ஆலயங்கள் உருவாகிறது. இல்ல அப்படி பார்க்க போனீங்கன்னா சிவபெருமானாகப்பட்டவர் வேதத்தினுடைய மந்திரத்தை அதனுடைய உட்பொருளை சொல்லுகிறார். அப்ப வேதத்தினுடைய பொருட்களை சொல்லும் போது பார்வதி அம்மா என்ன பண்ணாங்க? அருகிலே ஒரு மயிலாகப்பட்டது அழகாக நடனம் ஆடுகிறது. அப்படி மயில் ஆடும் போது அந்த மயிலுடைய அழகை பார்த்தால், அப்படி பார்த்து அதனுடைய கவனமாக இருக்கும் போது கோவப்பட்ட சிவபெருமான் என்ன பண்ணாரு? நான் என்ன விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்ற விஷயத்தை நீ கவனிக்காம இந்த மயில் ஆடுவதை பார்த்ததாலே நீ ஒரு மயிலாக போவாய் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டார். அப்ப பார்வதி என்ற உமையவள் மயிலாக மாறி அவ என்ன பண்ணா? அங்கே ஈசனை வழிபட்டால் பூ உலகிலே. அப்படி பூ உலகிலே ஈசனை வழிபட்டு பிறகு மோட்சம் பெற்று மீண்டும் சிவனை அடைந்தாள். அப்படி பார்வதியே மயிலாக வந்து இறைவனை வழிபட்ட ஊர், அதனாலதான் அந்த ஊருக்கு மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி பேரு. சென்னையில ஜமதக்கினி முனிவர் ரேணுகா தேவியுமா மகாவிஷ்ணு சிவனுடைய பார்வதியுடைய அம்சம், ரெண்டு பேருமே கீழே வந்து ஜமதக்கினி முனிவர் ரேணுகா தேவிங்கிற பெயரோடு வாழ்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் பாருங்க, பெண்ணு கற்பினுடைய இலக்கணமா எப்படி திகழணுங்கிறத அம்பாள் எடுத்து காட்டிக்கிட்டே இருந்தா. போய் ஆத்துல போய் உடனே மண்ணை எடுத்து பிசைந்து அதை பானையாக்கி அதுல நீர் எடுத்துட்டு வரக்கூடிய அளவிற்கு கற்பினுடைய மகத்துவம் பெண்ணுக்கு உண்டு அப்படிங்கிறதை உணர்த்த வேண்டும். இதெல்லாம் பாருங்க, ஒரு பெண் ஒரு தன்னுடைய பெண் குலத்திற்கே எப்பேற்பட்ட அளவிற்கு பெருமை சேர்க்கிறாள். கற்புதான் உலகிலே சிறந்தது என்பதை உணர்த்துவதற்காக. அப்ப பாருங்க, தினமும் போய் அப்படியாக மண்பானையை செஞ்சு நீரை எடுத்துட்டு வந்து கணவனை வழிபடுவது, அவருக்கு பாத பூஜை செய்வது, இதுதான் வழக்கம். ஒரு நாள் போனா நீர் எடுத்தா, பானையை செஞ்சுட்டா, நீர் எடுக்கிறா, உள்ளே ஒருவருடைய முகம் தெரிந்தது, பிரதிபிம்பம், மேலே போனவனுடைய பிம்பம். இப்பேற்பட்ட அழகன் இருக்கின்றான் என்று நினைத்த உடனே பானை கரைஞ்சிருச்சு. பெண்ணினுடைய கற்பு எதுல இருக்கா? உடம்புல இல்ல, மனதிலேயே இருக்கு அப்படிங்கறதை உணர்த்தினாள். அஞ்சு எடுத்து கையில நீர் இல்லாமல் வந்தா புருஷன் தெரிஞ்சுக்கிட்டாரு. போனவ ஏன் அப்படி திரும்பி வந்தான்னு 4 பிள்ளைய கூப்பிட்டாரு. 4 பேத்தையும் 3 பேர்த்த கூப்பிட்டு சொன்னாரு, உங்க அம்மா வெட்டுங்கடான்னாரு. வெட்டினாங்களா? இல்ல. ஆனால் கடைசியாக வந்த பிள்ளை பரசுராமனை கூப்பிட்டாரு, உன் அம்மாவுடைய தலையை வெட்டான்னார். மறு வார்த்தையே இல்லை. தாயினுடைய தலையை வெட்டுவதற்காக விரட்டினா அம்மா ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சா. ஏகாலி வீட்டு பெண்ணுல, ஏகாலி வீட்டுல அங்கே போய் அந்த பெண்ணு பொய்யுரைத்தாள் அம்மா உள்ள இல்லைன்னு. போன உடனே அவளை வெட்டினா அம்மாயும் வெட்டிட்டான். நேரம் வந்து அப்பாட்ட வந்து கேட்குறேன், அப்பா நான் வெட்டிட்டேன், உங்களுடைய பேச்சை கேட்டு தாயை வெட்டிட்டேன், ஆனா இப்ப எனக்கு தாய்ங்கிற கோயில் வேணும் அப்படின்னு போய் கேட்ட உடனே கமண்டலத்துல பிள்ளைகளுடைய பாருங்க சொன்ன வார்த்தையை கேட்டதுனால கமண்டலத்துல நீரை கொடுத்தாரு. 2 தலையும் ஒன்னா சேர்த்து ஒட்ட விடா உயிர் பெற்று எழுவார்கள்னு. பதட்டத்துல போனவன் உருவத்தை மாத்தி தலையில ஒட்டிட்டான். தன்னுடைய தாயினுடைய உடம்புல அந்த ஏகாலி வீட்டு பெண்ணுடைய தலையும், அந்த ஏகாலி வீட்டு பெண்ணுடைய உடம்புல தன்னுடைய தாயினுடைய தலையும் ஒட்ட வச்சு நீரை தெளிச்சால. 2 பேரும் எதிர்ச்சாங்க. இங்கேதான் ஒரு தெய்வம் கருமாறியதனால் கருமாரியம் என்கிற பெயரோடு அம்பாள் உருவானங்கிறதுக்கு ஒரு சான்று இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கட்டும். அப்படி பார்க்க போனோம்னா கற்பின் தன்மையாலே அந்த பெண்ணு மணலை எடுத்து பச்சை மண்ணில கூட செஞ்சா கற்பினுடைய தன்மைன்றீங்க. ஏன் அதே கற்பினுடைய தன்மையாலே யாரால பார்வதியால வறுத்து கொடுக்க முடியல, மகாலட்சுமியால வறுத்து கொடுக்க முடியல, உங்க அம்மா கலைவாணியால வறுத்துக்க கொடுக்க முடியல இரும்பு கடலைய. ஆனா என்ன பண்ணாங்க? பூ உலகிலே அத்திரி முனிவருடைய மனைவியாகப்பட்ட அனுசுயா தேவி அந்த இரும்பு கடலையை வறுத்து கொடுத்தான்னு ஒத்துக்கிட்டாங்களா? முற்பெருந்தவின்னு ஒத்துக்கிறல. அது எப்படி? எங்களை காட்டிலையும் கற்பில் திறந்த பெண்ணு பூ உலகத்துல ஒருத்தர் இருக்காளா? அந்த பெண்ணு யாரு? அந்த பெண்ணினுடைய கற்பினுடைய தன்மை என்ன, அதனுடைய இழை என்ன, அது வரைக்கும் சென்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன்மார்களை 3 மணி போட்டாங்க. மும்மூர்த்திகளை வந்தாங்க. சாதாரண மனிதர்களாக பிச்சாந்தேவி அப்படின்னாங்க. கேட்டவங்களுக்கு கேட்டபடி பிச்சை போடணும் அப்படின்றது அவங்க வீட்டுக்கார் இட்ட கட்டளை. புருஷனுடைய வார்த்தையை மீறாத பெண்ணு, கற்பினுடைய தன்மை படைத்த கற்பு கரசி. என்ன பண்ணாங்க அனுசுயா தேவி? அப்ப அந்த 3 பிச்சை எடுத்துட்டு வரும்போது அவங்க என்ன கேட்டாங்க? நீ நிர்வாண பிச்சை போடணும் அப்படின்னு போது புருஷனுடைய வார்த்தையை மீற முடியல. அப்படி மீறாம அந்த 3 பேர்த்தைய குழந்தையா மாத்தி தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட்டு அங்கே நிர்வாணமாக வந்து பிச்சை இட்டார். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பழனி தாண்டி திருமூர்த்தி மலை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு. அந்த திருமூர்த்தி மலையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அமனலிங்கேஸ்வரர்னு பேர். ஏன் அமனலிங்கேஸ்வரர்னு பேரு? அங்கதான் அனுசுயா தேவி அங்கே வந்து மும்மூர்த்திகளையும் வந்து பிச்சை கட்ட இடமா. அப்படி நிர்வாண பிச்சை அமன பிச்சை கெட்டதுனால அங்க இருக்க சிவனுக்கு பேரு அமனலிங்கேஸ்வரர்னு பேரு.
அதன் பிறகு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அப்படி நிர்வாண பிச்சை போடும்போது மூவரையும் குழந்தையாக மாற்றினாள். அந்த 3 பேரும் ஒன்றிணைந்த வடிவத்தை தான் இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு பக்கத்துல சுசீந்திரம் என்ற ஊரிலே தானுமாலியம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்றோம். தானுனா பிரம்மா, மால்னா பெருமாள், ஐயன்னா சிவன், மூவரும் இணைந்த அந்த தலத்தை தானுமாலியம்மன் அப்படின்னு சொல்றோம். அப்ப பெண்ணினுடைய கற்பின் தன்மை எதுவரை செல்லும் அப்படின்னா மும்மூர்த்திகளையும் குழந்தையாக மாற்றும் வரை செல்லும் அப்படின்றதான உண்மை. பெண்ணினுடைய கற்புத்தன்மை மும்மூர்த்திகளையும் குழந்தையாக்கக்கூடிய அளவிற்கு அல்ல, உதிக்கின்ற சூரியனை உதிக்க விடாமல் செய்யக்கூடிய அளவிற்கும் ஒரு பெண்ணினுடைய கற்பு இருக்கும். நலாயினி புருஷன் பார்த்தாரு, வயதுல முனிவர் அவரு, இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மிக இளவரசியாக செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு தீப திருமணம் பண்ணிக்கிறார். போய் மன்னண்டை கட்ட உடனே பிள்ளைய முனிவர் கேட்கிறாரு, வேற வழியே இல்லைன்னு கொடுத்துட்டாரு. திருமணம் விட மாட்டீங்களா? இன்னைக்கு விடிய விடிய பேசினாலும் சரி, நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் திருப்பி பதிலுக்கு மறுகதையை நான் பேசாம போக மாட்டேன். சரியா? விட மாட்டீங்களா? இல்ல பேச்சு என்னன்னா நீங்க இந்த மேடையில தோல்வி அப்படின்றத காமிக்கிறேன்னு இருக்கீங்க. நிச்சயம். சரி பாப்போம். இங்க பாருங்க, நீங்க இத்தனை நாள் முயற்சி பண்ணீங்கிறதுக்கு தோல்வியே இல்லங்கிற மாதிரி பேர் வாங்கிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த மருதாந்தலையில வெங்கடேஸ்வரன் சிவரஞ்சனி தோத்து போச்சியான்னு பேரை வாங்கி நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் நீ என்ன? சரி, அப்ப இருக்க ஆளுல ஒத்த ஆளு போகாம இந்த காட்சியை பார்த்துட்டு போங்க. பாத்துக்கோ. நீங்க என்ன பண்றீங்க பாத்தாரு. பாருங்க, தன்னுடைய மனைவியே சோதிக்கணும்னு பார்த்தாரு. அவர் முனிவர்ல பொண்டாட்டிய வீட்டுல வச்சாரு ஆசிரமத்துல. வெளியில போய் தன்னை ஒரு அழகான ஆண்மகனாக மாற்றிக்கொண்டு வந்து பாக்குறாரு பொண்டாட்டிட்ட. ஏமா, அவன் வயதான ஆளு, அவன் முனிவன், அவனோடு இருந்து நீ என்ன சுகம் கொள்ள போகிறாய்? நான் என்னோடவா உன்னை என் நாட்டினுடைய பட்டத்தரசி ஆகிறேன், நான் ஒரு மன்னன் சொல்லி கூப்பிட்டேன். போனால அப்படின்னு பக்கத்துல நெருங்கி போய் தொட முற்பட்டால, என்னுடைய கற்பினுடைய முகத்தும் நான் கற்பில் சிறந்தவள் என்பது உண்மையானால் உன்னுடைய உடம்பு முழுவதும் தொழுநோயாக போட்டும் சாபத்தை கொடுத்தார். கொடுத்த சாபம் உடனே வந்தது. தொழுநோய் கட்டின புருஷனுக்கு உருமாறி வந்தாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய உருவை மாற்றிக்கிட்டேன். எப்பேற்பட்ட சோதனைகள் எல்லாம் தொழுநோயோட இருக்கும் பொழுது என்னுடைய ஒரு தாசியுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். சொன்ன முனிவருக்காக தூக்கி கூடையில சுமந்து கொண்டு போனான் புருஷனை. இன்னைக்கு யாராவது இன்னொரு பொம்பளை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா பொம்பளை சும்மா இருப்பீங்களா? அத்தோட அவன் கழுத்து தனியா தான் இருக்கான். ஆனால் பெண் என்ன பண்றா? கூட்டிட்டு போனா. அப்படி கூட்டிட்டு போகும் பொழுது மதுக்களியுடைய மனைவி நலாகினி கூட்டிட்டு போகும் பொழுது அங்கே ஆய்மான அரிசியை கடுமரத்துல ஏற்றி வச்சிருந்தாங்க. தெரியாம பட்டுச்சு வழி. ஆக இது எது பற்றியதோ இன்று சூரிய உதயமாகிறதுக்குள் அவனுக்கு இறப்பு நேரிடும் அப்படின்னு சொல்லி அவர் சாபத்தை கொடுத்துட்டார். பார்த்தா பெண்ணு தான் புருஷன் தாங்கிட்ட தலைமையில இருக்கும் பொழுது எப்படி இறப்பு அவனை பற்றி கொள்ளும்? என்னுடைய கற்பினுடைய மகத்துவம் உண்மையானது என்றால் சூரியன் உதிக்க கூடாது. அப்படி சூரியன் உதிச்சா புருஷன் இறந்து போயிடுவார். உதிக்க விடாம பண்ணல. கற்பினுடைய மகத்துவம் மிகச்சிறந்தது அப்படிங்கறது அந்த இடத்துல அந்த பெண் நிரூபிச்சு காட்டலாம். மகத்துவம் மட்டுமல்ல, பக்தியினுடைய மகத்துவம் மிகச்சிறந்தது தான். ஏன்னா புனிதவதி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு. இந்த புனிதவதி நானும் திருப்பி கதை பேசுங்கன்றேன். நீங்க பேச்சே என்ன, நீங்க பேசி ஜெயிச்சிருக்கீங்க. உங்களால முடியாதுன்னு நான் சொல்றேன். சரி வாங்க, பிரச்சனை தானே? அப்ப பேசுங்க. சரி பேசுங்க. அப்ப இந்த புனிதவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய கணவனாகப்பட்ட தனதத்தன் அப்படின்ற. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தன்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு வேலையாட்களை அனுப்பி அரிதான 2 மாம்பழங்களை கொடுத்து அனுப்புறாரு. இந்த அம்மா வாங்கி வச்சாங்க. வீட்டுக்காரர் வருவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கனி, அப்படி வீட்டுக்காரருக்கு ஒரு கனி வைக்கும் போது என்ன ஆகுது, அவருக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு சிவனடியார் அதுக்கு முன்னாடி வர்றாரு. வந்த சிவனடியாரு உணவு வேணும்னால உணவு தயாராகல அப்படின்னாங்க. ஏதாவது சாப்பிட குடும்பமானோன்னு இருந்த ஒரு கனியை கொடுத்து அனுப்பிடுறாங்க. மீதி இருந்தது ஒரே ஒரு கனி மட்டுமே. அப்ப இவர் வந்தாரு உணவுக்கு. மத்திய நேரம் சாப்பாடு போட்டாங்க. இருந்த மாம்பழத்தை அறுத்து வச்சாங்க. சாப்பிட்டாரு. இவ்வளவு தித்திப்பா இவ்வளவு சுவையா இருக்கே, இவ்வளவு ஒரு சுவையான பழத்தை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லையே, அந்த இன்னொரு கனி இருக்கே அதையும் கொண்டு வா அப்படின்னாரு. இந்த அம்மா என்ன செய்வாங்க, இருந்தது 2 கனி, ஒன்ன சிவனடியாருக்கு கொடுத்தாச்சு. வீட்டுக்காரர் கேட்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியல. இல்லங்க நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியல. இந்த அம்மாவால என்ன பண்ணாங்க, இறைவனிடத்திலே சிவனிடத்திலே தன்னுடைய பக்தியின் தன்மையாலே வேண்டினார். அப்படி பக்தியின் தன்மையாலே வேண்டும் போது அங்கே சிவனுடைய அருளாலே மீண்டும் ஒரு மாங்கனி வந்தது. அறுத்து வச்சா சாப்பிட்டு பார்த்தாரு. இது என்னமா மாம்பழமா தேவா அமிர்தமா? இப்படி ஒரு மாம்பழத்தை என் வாழ்க்கையில நான் உண்டதே கிடையாது. இது சாப்பிட்டதை விட இன்னும் மிக மிக சுவையாக இருக்கிறது. இந்த கனி எப்படி வந்துச்சுனார். இல்லங்க சிவனை வேண்டினேன், சிவனுடைய அருளாலே வந்தது, சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், அதை உங்கள்கிட்ட என்னால சொல்ல முடியலன்னு உண்மையை சொல்லிவிட்டா. அது எப்படி சிவனை வேணா வரும், எங்க வேண்டு அப்படின்னாரு. அப்ப பின்னாடி வந்து பாக்குறாரு, இந்த மாமா சிவனை கும்பிடுறாங்க, சிவனுடைய அருளாலே மீண்டும் ஒரு மாங்கனி வந்தது. பார்த்தாரு, அம்மா இனிமேல நீ முண்டாடி கிடையாது, என்னைய பெத்த தாய்,
ஓம் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாதுன்னு பொண்டாட்டி விட்டு போயிட்டார். இந்த அம்மா வருவாரு காத்திருந்தாங்க, வரவே இல்லை. இறுதியாக கணவர் பாண்டிய நாட்டிலே வேறொரு பெண்ணோடு திருமணமாகி அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு பொண்டாட்டி பேரை புனிதவதின்னு வச்சுட்டார். விஷயத்தை கேள்விப்பட்டா உலகத்தையே வெறுத்தா, இனி எனக்கு இந்த மன வாழ்க்கை வேணாம், கணவர் வேணாம், இந்த உறவுகள் வேண்டாம், எனக்கு சிவனுடைய அருள் மட்டும் அவருடைய அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு இறைவனை நினைத்தார். இறைவனுடைய அருளாலே புனிதவதி என்ற அந்த பெண்ணே வயதான முதியவளானாள். அதனாலதான் நம்ம காரைக்காலிலே பிறந்ததாலே அந்த அம்மாவுக்கு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அப்ப பக்தியின் தன்மையாலும் பெண்களுக்கு பெருமை கிடைச்சிருக்குல்ல. சிறப்புதான். பதிலுக்கு பதில் கதை பேசுனா யாரு வெற்றியாளர்ன்றதை கண்டுபிடிக்க முடியாதுமா. சரி, உங்களுக்கு 1000 கதை தெரியும், எனக்கு ஒரு 2000 கதை தெரியும். உங்களுக்கு 2000 கதை தெரிஞ்சு எனக்கு 2 லட்சம் கதை. அப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு கதையா பேசிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு 1000 தெரியுமா, இவருக்கு 2000 தெரியுமா? புனிதவதிங்கிற பெண்ணு காரைக்காலிலே பிறந்ததனால் காரைக்கால் அம்மையாரானார் இல்லையா? யார கும்பிட்டா, யார வணங்கினா? சிவனை கும்பிட்டாங்க. சிவன் எங்க அம்மாவனார்? சிவன் என்ன அப்பாவா தானே ஆவாரு? அப்பனே போற்றி, அத்தனே போற்றி, ஐயனே போற்றி, அப்படித்தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, சிவன் அம்மாவா எங்க ஆனாருன்னு காரைக்கால் அம்மையாரான கதையெல்லாம் ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தது கூட உமையவள். இங்க பாருமா, கேக்குறதுக்கு மட்டும் போய் சொல்லணும், சும்மா சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாது. இல்லங்க, நான் சொல்றேன், எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். என்ன நடந்துச்சு? நான் சொல்றது கேக்குதுல உங்களுக்கு? எனக்கு நல்லா கேக்குது. கேக்குதுல? கேக்குது. சொல்லுங்க, என்ன என்ன கேட்டா அதுக்கு போய் சொல்லுமா. என்ன கேட்டதுக்கு தாய் தான் வந்து பால் கொடுத்தானுங்க, எதுவோட தெரியாம இருக்காங்க. சிவபெருமான் அம்மாவா மாறினாரா? சிவன் எப்படி அம்மாவா மாறுவாரு? அம்மா மாறினார். எங்க மாறினார் சொல்லுங்க. சரி, சிவன் எப்ப குழந்தையா மாறினாரு நீங்க சொல்லுங்க. சிவன் அம்மாவா மாறினது கேக்குறீங்கல்ல? ஆமா. சிவன் குழந்தையா எங்க மாறினாருன்னு நீங்க சொல்லுங்க. சிவன் குழந்தையா மாறினார். எங்க மாறி இருக்காரு தெரியாதா? அப்ப தெரியலன்னா தெரியும் சொல்லிட்டு கேள்வி கேட்டது நானு. இருங்க கிளம்பி போங்க. கேள்வி யார் கேட்டது? அப்ப இம்புட்டு வாய் பேசுறது தப்பு. கேள்வி யார் கேட்டது? இம்புட்டு வாய் இந்த மேடையில இந்த ஊர்ல நான் இவங்கட்ட பேசுறது தப்பு. நீங்க பேசுறது ரொம்ப சரியா? என்ன பேசுறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல, திருப்பி இன்னொரு கேள்வியை கேட்டு பதில் சொல்ல தெரியும்னா போங்கன்ற ஒரு மாதிரி இல்ல உங்களுக்கு பேசுறேன். கேள்வி கேட்டீங்களோ? கேட்டிருக்கேன். கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதில் இல்ல, சும்மா சவுடால் பேசுறது. இந்த ஓட்ல கேள்விக்கு ஒரு கேள்வி பதில் வேற யாருக்கிட்டாவது ஓட்டணும். ஆனா ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி வந்து சவாலா. நீ என்னமா எனக்கு சவால் விடுறது? நீ என்ன எனக்கு சவால் விடுறது? ஏன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா முத. இது என்ன முன்னாடி கேட்ட பின்னாடி கேட்டேன்னா இது என்ன பேச்சு? அப்படி இல்ல. யார் கேட்டா? யார் கேட்டது? தேவ பதில் மேடையில. பதில் தானே? ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. யார் சொல்லணும்? சரி வேணா தெரியலன்னா சொல்லுங்க, நானே சொல்றேன். தெரியலையா? யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்லிட்டு போறேன், ஒண்ணும் தப்பு இல்ல. கேள்வி நான் தானே கேட்டேன். ஏதோ நான் வரேன்ன்றதை கேள்விப்பட்டவனே வேற ஏதாவது நீங்க முடிவு பண்ணி பேசுற மாதிரியே தெரியுது எனக்கு. அப்படியே வச்சுக்கோங்க. எங்க இவ்வளவு அப்பட்டமா ஒருத்தரை வந்து அப்படியே வச்சுக்கம்மா. சிவரஞ்சனிக்கு 2 கொம்பு இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறத இந்த கொம்பை உடப்பம் தான் வந்து எனக்கு என்ன அப்புறம் எங்க பாருங்க, எங்களுக்கு 2 கொம்பு தலையில முளைச்சிருக்கு, பாருங்க 27 கொம்பு முளைச்சிருக்கு. ஆமா ஆமாமா ஆமாண்ணா பதில் தெரியாதா? ஏங்க நீங்க வாங்க படாம போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். யாரு வாங்கப்பட்டு போறான்னு இப்ப பாப்போம். என்ன உக்க சிரிச்சா வெக்கம்லன்னு சிரிப்பி வர. நான் சிரிப்பேன், அப்படித்தாம்மா சிரிப்பேன். ஏன் பதில் தெரியலனோனே அப்படியே அப்ப சிரிப்பு வரதானே செய்யும். பகமானமா வெற்றி நம்ம பக்கமா சிரிக்க தானே வேணும். என்ன வெற்றி? தோல்வி அடைஞ்சாலே தானே அழுகணும். கேள்வி நான் கேட்டிருக்கேன், பதில் உனக்கு தெரியலன்னா சிரிப்பு எனக்கு தானே வரணும். என்ன நீ தலையாட்றிய? ஆமா, அவர்தான் முதல்ல கேட்டாரா? கேட்டல பாத்தீங்களா? பதில் சொல்லுங்க. ஏய் சொல்ல எங்க இருந்து நீங்க எல்லாம் வர்றீங்க கிளம்பி? அப்படி இல்ல ஏதாவது நான் பேசுறேன் எனக்கு ஆகாதுக்குன்னு 2 பேரும் வந்து உட்காந்துக்கிறாங்க. யோதியலா எந்த பக்கம் போனாலும் சரி, அங்க வந்தாலும் சரி, அது எந்த ஊரு நம்ம போனோமே மாவிலிப்பட்டி. மாவிலிப்பட்டில எனக்கு ஆதரவா தான் ஆட்கள். அப்படில நியாயமான பட்சத்துல அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. அண்ணன் சொல்றதுமே மாவிலிப்பட்டி எல்லாம் முழுக்க என்னோட ஆட்கள். நீங்க எப்ப திசை திருப்பி வச்சிருக்கீங்க அவங்கள எல்லாம். அப்படியா? அப்படிதான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க திருப்பிடுவோம் பாப்போம். பாப்போம். பதில சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லணும். என்ன கேக்குறீங்க? சும்மா அப்படி பேசிக்கிட்டு இருந்தா ஆகாது. பதில் சொல்லுங்க. ஐயா என்ன ஐயா பதில சொல்லுமா? வாயை மூடுமையா. ஏன் எதுக்குன்னு எனக்கு வரையில நான் யதார்த்தமா இந்த ஆள்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்லன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இல்லன்னா என்னமா பண்ணிருப்ப? ஒண்ணும் பண்ண முடியாது. பதில கிடையாது. நாங்க எல்லாம் யோசிச்சுட்டுலாம் வர்றது கிடையாதுங்க. இங்க வந்து பேசுறதாங்க பேச்சு. அதுதாங்க வெற்றி அடைய முடியும். ஆமா, அங்கலாம் எதையுமே முடிவு பண்ணி போனோம்னு வைங்க. எப்படி வருதோ பேச்சு அப்படிதான். சரி இருங்க வரேன். இப்ப என்ன பிரச்சனை? அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். பதில் சொல்லுங்க. முதல்ல கேள்வி கேட்டது அவரு, அதனால சொல்லுங்க. என்னனே? சரி. அதாவது சிவன் அம்மாவா மாறி இருக்காரு எங்க? இதுதான் கேள்வி. ஏன்னா சோழவள நாட்டு அதாவது சோழவள நாட்டிலிருந்து ஒரு பெண்ணு திருமணமாகி என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காவிரி கரை
இந்த காவிரி கரை ஓரத்துல அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. திருமணம் பண்ணி கொடுத்தா இந்த பெண்ணு நல்லபடியா கணவனுடைய வீட்டுல அழகா வாழ்ந்து வர்றாங்க. வாழ்ந்து வந்தா கர்ப்பமாகிற பெண்ணுக்கு தாய் வீட்டுல இன்னைக்கு அந்த வளைகாப்புன்னு சொல்லுவாங்க. என்ன வளைகாப்பு? 7வது மாசம் 9வது மாசம் போடணும். ஏன்னா பிள்ளை பொதுவா 7 மாதங்களுக்கு பிறகு குழந்தைக்கு நல்லா அந்த வளைகாப்பு போடும்போது அந்த சத்தத்தின் காரணமாக அது உற்று நோக்கும், வயிற்றுக்குள்ள இருந்தே உன்னிப்பாக கவனிக்கும் போது அதனுடைய அறிவு கூர்மை அதிகமாக வரும். அது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், கர்ப்பிணி பெண்ணுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அதனாலதான் வளைகாப்பு பூட்டி அத்தனை சுவை, இனிப்பு புளிப்பு எல்லா சுவையிலையும் உணவு சாப்பிடும் போது அந்த வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு அத்தனை சுவையும் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சுவையை கொடுத்து அந்த தாய்க்கும் அந்த சுவையை கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை விடுங்க, இப்ப அதை பேச வரல, இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்ப இந்த வளைகாப்பு பூட்டி தாய் வீட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம், அப்படி காலம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா காவிரியில பெரிய வெள்ளப்பெருக்கெடுக்கு. வெள்ளப்பெருக்கெடுத்தா இங்க இருந்து அவங்க அம்மா வீட்டுல கூட்டிட்டு போக வந்துட்டாங்க. வந்தா வெள்ளப்பெருக்கு எடுக்குது. எங்கிட்டு இருந்து இங்கிட்டு தாண்டி போறது போக முடியல. எந்த மக்களுமே போக முடியல. ஆத்துக்கு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர முடியல, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக முடியல. அப்ப இந்த பெண்ணை கட்டி கொடுத்த அம்மா பெரிய சிவனடியார். கட்டிக்கிட்டு இந்த காவிரிக்கு இக்கரையில வாழ வந்த பெண்ணும் சிவபக்தி உள்ளவ. அப்ப இவங்க 2 பேருமே மனமுருகி சிவனை வேண்டாங்க. சிவனை வேண்டி அழுகிறா தாய். என் பிள்ளை எந்த நேரத்துல தானே ஒரு தாய் பக்கத்துல இருந்து கவனிக்கணும். அப்படி கவனிக்க வேண்டிய நேரத்துல இப்படி என்னால இந்த ஆத்தை தாண்டி போக முடியலையே, என் மகன் என்ன பாடுபடுறாளோ தெரியலையே. சிவபெருமானே, என் மகளுக்கு நீதாப்பா துணையா இருக்கணும் அப்படின்னு போது என்ன பண்ணாரு சிவபெருமான்? அந்த பெண்ணினுடைய அந்த அன்பு குரல் அழுகை குரல் கேட்டுருச்சு அவருக்கு. கேட்ட உடனே அவரே அந்த தாயா மாறி அந்த இடத்துக்கு போனார். அம்மாவா யாரு? கர்ப்பமா இருக்கா இல்லையா அந்த பெண்ணினுடைய தாய், காவிரி கரையினுடைய இக்கரையில் இருக்கால, இவளால போக முடியல. அதனால அவருடைய அம்மா வடிவத்துல சிவபெருமான் போய் அந்த பெண்ணுக்கு பேறுகாலம் பார்த்து அந்த குழந்தைய பார்த்து சில நாட்கள் தங்கி இருக்கும் போது மீண்டும் இந்த ஆற்றிலை நீர் வற்றி இந்த உண்மையான அம்மா அங்க போய் பார்க்கும்போது பேறுகாலம் ஆகி போச்சு. அப்படி பேறுகாலம் ஆன பிறகு என்னம்மா பேறுகாலம் ஆயிருச்சான்ற, என்னம்மா அப்படி கேட்கிற, இத்தனை நாள் நீ தானே இருந்து பார்த்த அப்படின்னு போது அப்பத்தான் இவளுக்கு உண்மை புரிந்தது. அங்கே சிவபெருமானே தன்னுடைய வடிவத்திலே சென்று தன்னுடைய மகளுக்கு பேறுகாலம் பார்த்திருக்கார் அப்படின்னு. அதனாலதான் சிவபெருமான் அம்மா தாயும் ஆனார். தாயும் ஆனதாலதான் அவருக்கு தாயுமானவர் அப்படின்னு சொல்லி பேர். இன்னைக்கும் உச்சி பிள்ளையார் ஆலயத்திற்கு செல்லும் வழிகளே தாயுமானவருடைய சன்னதி இன்னைக்கும் உண்டு. அங்க பாத்தி அப்படின்னா இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி இன்னைக்கும் அந்த பிரசாதம் தரக்கூடிய முறையும் இன்னைக்கும் அந்த கோவில்ல உண்டு. இதுனா சிவபெருமான் அம்மா ஆனது எங்க அப்படின்னா தாயுமானதாலதான் அவருக்கு தாயுமானவர் அப்படின்னு சொல்லி பேரு. இங்கேதான் அம்மாவா போனது காவிரி கரைக்கு அந்த பக்கம் இருக்க பெண்ணுக்காக. சிறப்பு. பதில் சொன்னா கை தட்டலாம். நன்றி நன்றி. பதில் உண்மையாக இருக்கும் பொழுது, உண்மையா இருக்கும் பட்சத்துல கை தட்டலாம். இல்லையே, இது நிறைஞ்ச மனசோட சொல்ற மாதிரி தெரியலையே. வருத்தமா தான் இருக்கு. அதானே முகத்தை பார்த்தா அப்படி தெரியல, சந்தோஷமா சொல்ற மாதிரி. சந்தோஷமா யாருக்குமா சொல்லணும்? என்னோட எதிரி பதில் சரியா சொல்லும் பொழுது நான் ஏன் சந்தோஷமா இருக்கணும்? சரி, அது இருக்கட்டும். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு மாதிரியான ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டேன். சரி, ஆனா நீ என்ன பண்ணிருக்கீங்க? என்ன கேட்டீங்க? ஏன் முழுங்கா இல்லையா? சிரிப்பு என்ன சிரிப்பு? சிவன் குழந்தையானாரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சிவன் குழந்தையா ஒரு இடத்துல மட்டும் ஆகலாமா? இன்னொரு இடத்துல ஆனாரு. அப்ப என்னன்றது சொல்லுங்க. நீங்க ஒண்ணு ஒரு ரெண்டையும் சொல்லணுமா? நாங்க ரெண்டையும் சொல்லுங்க. எது சரியா இருக்கு அதை எடுத்துக்கிடுவோம். இல்ல இதை சொன்னா நான் இதை கேட்கலன்னு எனக்கு தெரியும். ஆமா, எப்படி உன்னோட இந்த அந்த என்னது குறுக்குச்சால் ஓட்டுற வேலையெல்லாம் நீ எந்த மாதிரியான வேலை வைப்பீங்க அதெல்லாம் தெரியாதா? இல்ல நான் சரி யோசிக்கிறீங்க, பரவாயில்ல. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டும் இல்லாம நான் இந்த ஒரு பதில சொல்லுவேன். நீங்க கேட்ட உடனே இதாமா பதில் அப்படின்னு. நான் இதை கேட்கல, இன்னொன்னு கேட்டேன் அப்படின்றது சொல்லுவேன். அதானே உத்தரகோசமங்கையில இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் இருக்காரு. மணி நாளாக போதா 7 ஆனாலும் சரி இந்த அம்மா சும்மா விட்டு போக மாட்டேன். உட்காந்து பார்க்கலாம். இன்னைக்கு சிவரஞ்சனிக்கிட்டு வெங்கடேஸ்வரன் சிவரஞ்சனி தோத்து போச்சுங்கிற பேர் வாங்காம இந்த மேடை விட்டு இன்னைக்கு போக மாட்டேன். எப்படி ஆசை பாருங்க மனசுக்குள்ள. கட்டாயம் அப்படி இந்த மேடை விட்டு போக மாட்டேன். யாருங்க அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் கை தட்டிக்கிட்டு இருக்காரு? எல்லாம் நம்மளே தான். சரி, நீங்க எல்லாருமே மொத்தமா சேர்ந்து கூட ஒரு முடிவு பண்ணி பேசுங்க. பேசி ஜெயிச்சு விடுங்க. ஜெயிக்க தானே வந்திருக்கேன். பாப்பா ஜெயிக்க தானே வந்திருக்கேன். பாப்போம் பேசு. வந்தாரை வாழ வைக்கணும். அந்த அங்க கை தட்டினவர் கொஞ்சம் முன்னாடி முகத்தை மட்டும் வந்து காமியே பாப்போம். ஏன் இந்த பேசுற வச்சுல அவரை ஏதாவது சொல்லி அந்த மாதிரி பேசி அதோட இருக்கிறவர் எந்திரிச்சு போயிடலாம். எனக்கு மட்டும் ஒரு கெட்டணத்தோட ஒருத்தர் அங்க உட்கார்ந்து கை தட்டுறாரு, முகத்தை பார்க்கணும்ல. உத்தரவாசமங்கையில் இருக்க
சிவனை குழந்தையாக பார்க்கணுங்கிற ஆசை. வேண்டினால் வணங்கி நின்ற தம்முடைய பக்திக்கு குழந்தையா மாறி நின்றுட்டார். கையில இருக்கிறார், மண்டோதரியினுடைய கையில. அந்த நேரத்துல ராவணன் வந்துட்டான். வந்த ராவணன் என்னமா வந்த ராவணனை அந்த நேரத்துல ராவணன் வந்துட்டான். தன்னுடைய கையிலே மண்டோதரி கையிலே குழந்தையாக இருக்கிறார். ராமனை வந்தா சிவனை தீண்டி விடுவான் என்பதற்காக அன்றைக்கு சக்தி என்ன பண்ணா, யாரோட குழந்தை இது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நேராக வந்தால், நேரா வந்து சக்தி ஒரு பெண்ணாக மாறி என்னோட குழந்தை தான் கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். அப்ப சிவன் குழந்தையாக எங்கே மாறினார் அப்படின்னா, இலங்கையிலே ராவணனுடைய மனைவி மண்டோதரியினுடைய கையிலே குழந்தையாக மாறி நின்றார் சிவபெருமான். அப்படின்னு நம்ம பதில சொல்லிடுவோம். இப்படி ஒரு பதில் இருக்கு. இதை சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நான் இதை கேட்கல, சிவன் ஒரு இடத்துல குழந்தைய மாதிரி இருக்காரு, அது எங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஆள் தான் அது. கொஞ்சம் கிருத்துருவோம் அதிகம் வந்துச்சா. அப்ப அங்கே ராவணனுடைய மனைவி மண்டோதரியுடைய கையில குழந்தையா இருந்தாரா இல்லையா? ஆமா இருந்தாரு. நீங்க அதை இதை சொல்லுது ஏன் நினைச்சேன் சொல்லிட்டேனா? இல்ல இது இல்ல. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே சொல்ல முடியும். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே சொல்ல முடியும். குழந்தையா சிவன் மாறினாரா இல்லையா? மாறி இருந்தார்ல. அப்ப சிவன் அங்கேதான் குழந்தையா மாறி இருந்தார். சரி, மாறினாருன்னா அதை யார் தூக்கிட்டு போனா? உமேம்பிகை வந்தாமா பெண்ணா மாறி ராவணன் தீண்டி விடுவாங்கிறதுக்காக தன்னுடைய பொண்டாட்டியே தான் பிள்ளைன்னு வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். சரி, பொண்டாட்டி தூக்கிட்டு போனா ஒரு நேரத்துல புருஷன் வந்து மனைவிக்கு சில நேரத்துல குழந்தை மாதிரி. ஆமா, அதனாலதான் தாய்க்கு பெண் தாரம்னு சொன்னாங்க. சரி, இந்த ஒரு இடத்துலதான் குழந்தையா மாறி இருக்காரா? கேட்கவா? இல்ல அப்படி கிடையாது, கேள்வி கேளுங்க. கேட்கவானே என்ன பதில் தெரியல. பதில் மிரட்டுறீங்களா? பயமூர்த்தி எல்லாம் அப்படிலாம் இல்ல, அடிக்கன்னா ஒரே அடி அடிச்சு விடணும். முதல்ல பயமூர்த்தி, அப்புறமா அடிச்சு பட்டு அடிச்சு. பயமுறுத்துனா என்ன தெரியுமாமா? ஐயோ ஒரு பயமுறுத்துறாரு, கொஞ்சம் சுதாரிக்கிற தன்மை வந்துரும். நாளா அப்படி இல்ல. 200 கிலோமீட்டர் வந்து தோத்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன். என்ன நீ யார பார்த்து தோத்து போற? யார பார்த்துனா என்னன்னா கேக்குறீங்க? ஒண்ணே சொல்லும்போது மட்டும் யார பார்த்துனா நீ என்ன பெரிய? ஆமா அப்படிதான். எனக்கு இல்ல, வேற யாருக்காவது இருந்தா தாய் என்னன்னு சொல்லுங்க. வேற யாருக்காவது இருந்துட்டு போங்க. ஒரு பயம் இருந்துச்சு, எனக்கு கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நான் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க இன்னொன்னு சொல்லுவீங்கல. அந்த பயம் இருக்குல, அங்க தான் நாங்க நிக்கிறோம். வல்லாள மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அப்படி சொல்லுங்க. 2 கொண்டாட்டி வருது தெரியுமா? அதுக்கு பதில் தெரியாம வந்து நிப்போம். தெரியல நினைச்சனே. 2 கொண்டாட்டி மிகப்பெரிய சிவபக்தன். 63 மட்டும் இப்ப இருந்திருக்கணும். 63 நாயன்மார்கள்ல அவரை சேர்க்கல. ஆனாலும் வந்தவருக்கு வந்த அடியார்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாருமா. அப்பேற்பட்ட ஆக சிறந்த சிவபக்தன் அவர். குழந்தை பேர் இல்ல. 2 மனைவி இருந்தும் குழந்தை இல்ல. சிவனை வழிபடுவதில் ஒரு நாளும் அதுல எந்த விதமான தடையும் இல்ல. சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வழிபாடையும் அடியார்களை மதிக்கக்கூடிய தன்மையையும். ஒரு நாள் சிவன் பார்த்தாரு, என்னடா அது, தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறது தான் அவருடைய வேலை. வந்தாரு, வந்து ஏம்மா இந்த இயற்பையனா இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மனைவியை கேட்டார். தன்னுடைய மனைவியை கேட்டவருக்கு மனைவியை கொடுத்துட்டாரு. கொடுத்து ஊரை விட்டு பத்திரமா கொண்டுட்டு போய் தாண்டி விட்டுட்டு வந்தாரா? அதே போல இங்கேயும் கேட்கிறார். வந்த அடியார் மனையாரோடு ஊரினுடைய எல்லைக்கு போனாங்கல்ல, கொண்டுகிட்டே போறாரு. இவர் முன்னாடி போனாரு, ஊரினுடைய எல்லைக்கு கூட்டிக்கிட்டே போனாரு கையை பிடிச்சு. போன உடனே அங்கே போன சிவபெருமான் என்ன ஆயிட்டாரு, கைகளிலே குழந்தையாக மாறி நின்றார். மனையாருடைய கையில குழந்தையா மாறிட்டார். குழந்தையாக மாறியது சிவன் தான், வந்தது சிவபெருமான் தான் தெரிஞ்சுக்கிட்டவரு. அப்பதான் வல்லாள மகாராஜா போய் சிவன் கேட்கிறாரு, ஐயா எனக்கு பிள்ளை பேரு கிடையாது, எனக்கு பிள்ளை இல்ல, இப்ப நீ குழந்தையா மாறினி இல்ல, என்னுடைய ஈமக்கிரியை செய்யும் பொழுது இந்த குழந்தை நீயே வந்து எனக்கு ஈமக்கிரியை செய்யணும் கடைசி காலத்துல என்னுடைய இறப்பின் பொழுது அப்படின்னு அங்கே குழந்தையாக மாறிய சிவபெருமான் வல்லாள மகாராஜாவுக்கு ஈமக்கிரியை செய்யும் பொழுது பிள்ளையாவே வந்தாரு. இருக்கா இல்லையா? அப்ப குழந்தை எங்க மாறினாரு? 2 இடத்துல உள்ளதுன்னு சொல்லிட்டேன்னா, வல்லாள மகாராஜாவினுடைய மனைவி அந்த சிவனடியாராக வந்தவரை கட்டி தழுவும் போது குழந்தையாக மாறினார். கட்டி தழுவ போகும்போது குழந்தையாக மாறிட்டாரு. ஏன்னா கேட்டார், அவர் தான் கேட்டாருமா, அவரே கேட்டார், என்னுடைய மனையால என்னோட அனுப்புன்னு. வேற வழி இல்ல, வந்தது அடி பொண்ணு தானே கேட்டு வந்தாரு. வந்தது அடியார். எல்லா பூதாகணங்களையும் வேற வழி இல்ல, எல்லா இடத்துக்கும் போனாலும் வந்தது ஒரு வேசியை கேட்டு வந்தாரு. எல்லா இடங்களுக்கும் சென்று பெண்களை பார்த்தார், கிடைக்கல. ஆமா, பூதாகணங்களை பூரா கதையை வந்து சுருக்கமா சொல்றேன், தெரியாதுன்னு அர்த்தம்ல. அப்படி இல்ல, உங்களுக்கு தெரியுமான அடுத்து போட்டு பாக்குறோம். இது நேரம் குறைவா இருக்கு, அவரு நல்லா பேசக்கூடியவங்கிறதுனால கொஞ்சம் சரி. அப்ப மொத்தத்துல கதையை சுருக்கமா தான் சொல்றேன். அந்த அறைக்குள்ள செல்லும் போது அப்படி சிவனை வந்து கட்டி தழுவலான்னு அப்படி தொட போகும்போது குழந்தையா காட்சி கொடுத்துட்டாரு.
புருஷன் சொன்னாருங்கிற வார்த்தைக்காக மாற்றான் ஒருவனையும் நெருங்குகிறான். அதான் பெண்மை. சல்லியம்மை மல்லியம்மை என்று சொல்லக்கூடிய 2 மனைவியர்களிலே ஒருவர். யாருங்க? பதில் சரியா? சரிதானே? பதில் சரிதான். சரிங்கிறத ஏத்துக்கிறீங்களா? 2 பதில் சொல்லிருக்கீங்க எல்லாம். இங்க வாங்க. என்னது? இடத்தினுடைய தலைவி. தலைவிங்கிறது தலைவின்றது பொறுப்பு, பதவி. பதவி உயரும் போது பணிவு வேண்டும், துணிவு வேண்டும். ஆனா கூட சுத்தமா இல்லையே. என்னது? பதவி பணிவுதான். பணிவு எதுக்கு? அப்ப பதவி உயரம்னா பணிவு வேணும்ல. பணிவு தேவையான இடத்துல தான் இருக்கு. பதவி தேவைன்னா ஒருத்தருக்கு பதவி வேணும்னு வைங்க. ஒரு இடத்துக்கு போகணும். ஒருவேளை இழந்த பதவியை மீண்டும் திரும்ப பெறணும்னா ஒரு இடத்துல போய் ஒரு ஆலயத்தை வணங்கினால் இழந்த பதவி மீண்டும் திரும்ப கிடைக்கும், பதவியும் கிடைக்கும். பதவி கிடைக்கணுங்கிறவனும் இழந்த பதவியை மீண்டும் பெறணும்னு நினைக்கிறவனும் போய் வணங்கக்கூடிய ஆலயம் எந்த ஊர்ல இருக்கு சொல்லுமா? புதுசா தான் இருக்கும். கேள்வி எப்படி இருக்கணும் தெரியுமா? கேட்ட உடனே பதில் சொல்ற மாதிரி இருக்க கூடாது. கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும் கேள்வி. அப்பதானே உங்களுக்கு தெரியாம நிப்பீங்க, எனக்கு பேரு கிடைக்கும். சிவரஞ்சனி வெங்கடேசன் தோக்கடிச்சாப்ல. என்ன கெட்ட எண்ணத்துல மனுஷங்க வாழ்றாங்கன்னு பாருங்களே. வர்றேன்னு சொல்லி ஆமா, அந்த அம்மாக்கு எண்ணமே கிடையாது. ஒரு அந்த முன்னாடி நாடகத்துக்கு வந்தப்ப வர்ற நாரதர்கள் ஐயே அந்த பிள்ளையா வருது, என்ன பண்ண போதா ஏது பண்ண போதான்னு இந்த அடுத்தவளை பயமுறுத்தும் போது தெரிஞ்சாது. இப்ப என்ன இப்ப அப்படி இல்ல. நாங்கெல்லாம் நீங்க வாழ்க்கையில இப்ப அப்படி கிடையாது. அந்த நேரத்துல வரும்போது மட்டும் தான் நீங்க எல்லாம் அப்படி யோசிக்கிறீங்க. நாங்கெல்லாம் அப்படியே நினைச்சு வாழுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. சொல்லுங்க. ஆனா அது என்கிட்ட சொல்லாதுங்கிறேன். என்ன சொல்லாது? பதில் நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லலைன்னா நீங்க பேசி நான் அதுக்கு நின்னேனாத்தான் நீங்க நினைக்கிறது இந்த மேடையில நடக்கும். உண்மைமா? அதானே? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்புறம் இல்லைன்னா என்ன? அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? சொல்லுங்க. பதவி கிடைக்கணும்னா இழந்த பதவியை மீண்டும் திரும்ப பெறணும்னா எந்த கோயிலுக்கு போகணும்? அதான் கேட்டுக்கேன். எந்த கோயிலுக்கு போகணும் திருப்பி என்கிட்ட கேட்டா இப்படி? அதான் கேட்டேன் நான். சொல்லுங்க. இழந்த பதவியே ஒரு கோயிலுக்கு போனா திருப்பி கிடைச்சிருமா? ஆமா. பயங்கரமான கதையா இருக்கும் போல. நீ கதை விட்டியான கதையா தான் இருக்கு. உண்மையை சொல்லுங்க. இல்ல, இழந்த பதவி கிடைக்குதுன்னா அப்ப நம்ம ஊர்ல கொல்ல பேர்ந்த கோயிலுக்கு போலாமே. போலாம்ல? ஆமா. பதவி கிடைக்கிறதுனாலும் போலாமா மாப்ள? நீ போ. சரி, ஒரு கோயிலுக்கு போறான், கல்யாணம் காட்சி பண்றான். பதில் சொல்ல போறீங்களா? இல்ல, பதில் கேள்வி கேக்குறேன். இந்த இதுதான் ஆகாது. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னு முதல்ல சொல்லிட்டேன். சரி விடுங்க, ஏன்னா நான் பதில் சொல்றதுக்குள்ளே திருப்பி நீங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பதில். அதனால நான் பதில சொல்லி முடிச்சுட்டு உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். இதுவும் நல்ல விஷயம் தான். இழந்த பதவி திருப்பி கிடைக்கணும்னா எந்த கோயிலுக்கு போகணும்? இது ஒரு நல்ல ஒரு தகவலும் கூட தான் அது. ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் கூடவே இருக்கும் இல்லையா? ஏன்னா மார்க்கண்டேயனுக்கு 16 ஆண்டு காலம் மட்டும்தான் ஆயுள் காலம். மிருகண்ட முனிவருக்கும் மருத்துவவதிக்கும் மகனாக பிறந்தவர் 100 வயசு வரைக்கும் வாழ்ற கெட்ட குணம் உள்ள பிள்ளை வேணுமா, 16 வயது வரைக்கும் வாழக்கூடிய நல்ல குணம் உள்ள பிள்ளை வேணுமா? கெட்ட எதிர்த்து பாருங்க கோபத்தை. பதில் சொல்ல வர்றேனா அப்படின்னால சிவபெருமான் இடத்திலே கேட்கும் போது சிவபெருமான் கேட்கிறாரு எப்படி பிள்ளை வேணும் அப்படின் போது இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? 16 வயசு வரைக்கும் வாழ்ந்தா போதுங்க, நல்ல பிள்ளை பிறந்தா போதும், நல்ல குணம் உள்ள பிள்ளை, பேர் சொல்ற மாதிரி பிள்ளைன்னு கேட்டுவிட்டாங்க. கேட்டா பிள்ளை பிறந்துச்சு, நல்ல ஒழுக்கமான பிள்ளை, சகல நல்ல குணங்களும் இருந்தது. 16 வருஷம் அப்படி நிறைவடைய போகும்போது அம்மா அப்பா உண்மையை சொல்லிவிட்டாங்க. சொன்ன உடனே எப்படியாவது சிவனை வேண்டி நான் ஆயுள் காலம் பெற்று வருகிறேன். எத்தனையோ ஆலயத்துக்கு போனார். இறுதியாக சோழவள நாட்டிலே திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்திற்கு சென்றார். அந்த திருக்கடையூருக்கு செல்லும் போது 16 என்ற ஆயுள் காலம் மார்க்கண்டேயனுக்கு கிடைத்தது. ஏன் திருக்கடையூர்ல கிடைச்சிச்சு? எத்தனையோ ஆலயங்கள்லாம் இருக்குல்ல, அத்தனை ஆலயங்கள் இருக்கும் போது திருக்கடையூரிலே கிடைக்க வேண்டிய காரணம் என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணணும்னா இப்ப நம்ம ஊர்கள்ல தெரிஞ்ச இடங்கள்ல நல்ல ஒரு ஆலயங்கள்ல பண்றோம். ஆனா பொதுவா 60ஆம் கல்யாணம் பண்ணணும்ன்ற சிறப்பு எங்க அப்படின்னா திருக்கடையூருக்கு தான் சிறப்பு. 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னா ஏன் சிறப்பு? இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கடல்ல கடையும் போது விஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள இருந்து உச்சிர சிரவசி என்ற குதிரை, ஐராவதம் என்ற யானை, கற்பகதர் என்ற மரம், காமதேயன் என்ற பசு, சிந்தாமணி என்ற மாலை, நிறைய பொருள் வந்துச்சு. எல்லாத்தையும் தேவர்களும் தெய்வங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுல முக்கியமா வேணும்னு எடுக்கப்பட்டது அமிர்தம். அப்படி அந்த அமிர்தத்தை எடுக்கும் போது தேவர்களே தங்களுக்கு வைத்துக் கொள்கிறார்கள், அசுரர்களுக்கு கொடுக்கல. பிள்ளையார் என்ன பண்ணாரா, அந்த அமிர்த குடத்தை தூக்கிட்டு பூலவத்து கூடியாந்துட்டார். அப்படி ஓடி வந்தவரு அந்த அமிர்தத்தாலே ஒரு சிவலிங்கம் செய்தார். அப்ப அமிர்தத்தாலே சிவலிங்கம் செய்ததாலே அவருக்கு பேர் என்ன? அமிர்த கட்டேஸ்வரர்னு பேரு. அமிர்தத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? இறப்பு இல்ல. அப்ப இறப்பில்லாத அமிர்தத்தாலே உருவான சிவலிங்கத்தை வழிபட்ட காரணத்தினாலதான் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்று ஆயுள் காலம் கிடைச்சிச்சு. அப்ப என்றும் 16 என்று ஆயுள் காலம் கிடைக்கிறது காரணம் என்ன? அமிர்தத்தாலே செய்த சிவலிங்கத்தை வழிபட்டார். அதனாலதான் என்றும் 16 என்று ஆயுள் காலம் கிடைச்சிச்சு.
அதனாலதான் இன்னைக்கு 60ஆம் கல்யாணத்தை 80ஆம் கல்யாணத்தை அங்க போய் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கும். அவங்களுடைய ஆயுள் காலம், அவங்களுடைய சந்ததிகள் புள்ள குட்டி பேரன் பேத்தி அத்தனையும் அந்த வம்சமே தலை தோங்கி வளரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உண்டு. அதனாலதான் திருக்கடையூர் போறோம். அது மட்டும் கிடையாது. 60ஆம் கல்யாணம் ஏன் 60ஆம் கல்யாணம்? தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. இந்த 60 வருடங்களை வாழ்வில் கடந்தவர்களுக்கு தான் 60ஆம் கல்யாணம். அதனாலதான் 60ஆம் கல்யாணம்ன்றாங்க. இந்த 60 வருடங்களை முழுமையாக பிறந்ததிலிருந்து 60 வயசானதானே பார்க்க முடியும். அப்பதான் அவர் முழுமை பெற்ற மனிதர். அதனாலதான் அந்த 60 வயது வரும்போது அங்கே 60ஆம் கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம். இப்ப மார்க்கண்டையனுக்கு உயிர் பிடிக்க வர்றாரு யமதர்மே. என்ன பண்ணாரு மார்க்கண்டையன்? சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சோட பாச கயிறை வீசினார் யமதர்மே. பாச கயிறு மார்க்கண்டைய மேலே விழுந்துச்சு, சிவலிங்கத்து மேலே விழுந்தது. அப்படி பிடிச்சு இழுக்கும் போது அங்கே சிவன் தோன்றி தன்னுடைய இடது காலாலே யமனை உதைத்தார். ஏன் இடது காலால உதைச்சார்? ஏன்னா யமனோட அம்மா யாரு? சந்தியா. யமனோட தம்பி சனீஸ்வரன். அவர் யாருக்கு பிறந்தவர்? சந்தியாவினுடைய நிழலில் சாயாவில் இருந்து பிறந்தவர். அப்ப இந்த சாயா என்ன பண்ற? சனீஸ்வரரையே பாக்குறான்ற கோபத்துல காலை வச்சு எட்டி மிதிச்சு விட்டார். தாய் இல்லையா? தாயை மிதிச்சா பாவம் இல்லையா? அந்த பாவத்தால யமனுக்கு புழுக்கால் ஆனச்சான். யமனோட காலு புழுக்காலு. அந்த புழுக்கால் எப்ப தெரியுமா யமனுக்கு அங்கே மறைந்தது? அங்க சிவபெருமான் வளர்க்கப்பட்டவர் காட்சி கொடுத்து தன்னுடைய இடது காலாலே மிதிச்சார்ல. இன்னைக்கு நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு ஊர்ல ஒரு காப்பு கட்டினாலும் சரி, ஒரு கயிறு கட்டினாலும் சரி, ஒரு கை ரேகை பார்த்தாலும் எந்த கையில வைப்பான்? இடது கை. ஆம்பளைக்கு வலது கை. ஏன்னா மங்கையோரு பாகர் என்ற இறைவனுடைய இரு உருவங்களிலே பார்வதியும் சிவனும் இணைந்திருக்கும் உருவத்திலே பெண்களுக்கு உரிய பகுதி இடது பகுதி, ஆண்களுக்கு உரிய பகுதி வலது பகுதி. அப்ப சிவனாக நின்று மார்க்கண்டையனை காப்பாற்ற யமனை மிதித்த பகுதி இடது பகுதி. ஏன்? உலகத்துக்கே தாயாரு பார்வதி. அப்ப தன்னோட தாயை மிதிச்சு புழுக்கால் இருக்க யமனுக்கு உலகத்தினுடைய தாயான பார்வதியினுடைய கால் பட்டதுனாலதான் மோட்சம் கிடைச்சிச்சு. அப்ப என்ன பண்ணாரு? அங்கே யமனாகப்பட்டவள் சிவனுடைய கோபத்திற்கு ஆளாகி யமன் இறந்து போயிட்டாருன்னு கதை சொல்றாரு. யமனுக்கே உயிர் போயிருச்சு, பதவி போயிருச்சு. உயிரே போயிருச்சு, அப்புறம் எப்படி பதவி இருக்கா? அப்ப அந்த யமனுக்கு உயிர் போய் பதவி போய் மீண்டும் இந்த பூபாரத்தை தாங்க முடியாம பூமாதேவி சிவனிடத்திலே கதறும் போது மீண்டும் ஒரு இடத்திலே யமனுக்கு உயிர் கொடுத்து பதவி கொடுத்தார். எந்த இடம்? இன்றைக்கு நம்ம திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பைஞ்சிலி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த திருப்பைஞ்சிலி என்று சொல்லக்கூடிய அந்த ஊருள்ள நீலிவனநாதருடைய ஆலயத்திலே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் பதவி இழந்தவர்கள், பதவி வேணும்ன்றவங்க அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டாலும், இல்ல ஜாதகத்துல ஒரு மரண தோஷம் இருக்கு, ஒரு மரண கண்டம் இருக்கு அப்படின்னாலும் அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு அது மாறும் அப்படின்றது நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கை. ஏன்? யமனுக்கு உயிர் போய் உயிர் கிடைச்ச இடம், யமனுக்கு பதவி பறி போய் பதவி கிடைச்ச இடம். அப்ப யமனுக்கே பதவி பறி போய் கிடைச்ச இடம், உயிர் போய் கிடைச்ச இடம். அப்ப நமக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. எங்க? திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பைஞ்சிலி என்ற ஊர்ல இருக்க நீலிவனநாதருடைய ஆலயத்துல போய் சாமி கும்பிட்டோம்னா இழந்த பதவியும் எந்த ஒரு உயிருக்கு பங்கமோ இருந்தாலும் அங்க கிடைக்கும், அது மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இதான் நீங்க கேட்டதுக்கு பதில். இப்ப கூட ஒரு நல்ல மனசோட கையை தட்ட மாட்டீங்களேன்னு எதுக்காக வந்திருக்கீங்க? சொல்லுங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க எதுக்கோ வர்றோம். எதுக்கோ வர்றேங்கிறதுக்கு இங்க வரல. ஏன் வந்தீங்க? வந்திருக்கீங்க ஒதுக்கா வந்திருக்கீங்க. இல்லம்மா, எதுக்குமா வந்தீங்க? உங்கள்ட்ட தான் நாங்க சொல்றோம். நாங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தேன். இது ஒரு பொழப்பா? ஆமா, பொழப்பே தான். கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். ஆமா. கோயில்ல கல்யாணம் பண்றப்ப சொன்ன மாதிரி 60ஆம் கல்யாணம் திருக்கடையூர்ல பண்ணும்போது அதுவும் அவங்க பிறந்த நட்சத்திரத்துல பண்றது மிக மிக சிறப்பு. அது ரொம்ப முக்கியம். பிறந்த நாள்ல பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணணும், அது சிறப்பு. அப்ப கல்யாணம் பண்றோம்ல, ஏன் கல்யாணம் பண்றோம்? நல்லபடியா வாழ்வாங்க. ஆனா ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணா அந்த தாலி நிலைக்காது, வாழ மாட்டாங்க. இது எந்த கோயில்? தாலி நிலைக்காதா? ஆமா. திருக்கடையூருக்கு போனா அந்த கல்யாணம் பண்ணுனா அந்த குடும்ப வாழும், அந்த புள்ள குட்டி வாழும், அந்த பேரம்பேத்தி வாழும், அந்த பரம்பரையே வாழும். ஆனா ஒரு ஊர்ல போய் கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் நிலைக்காது, அந்த தாலி நிலைக்காது. அது எந்த ஊரு? யாருக்காவது ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து சொல்லிடாதீங்க. குறிப்பா நீங்க. இந்த அங்க ஒருத்தர் எனக்கு எதிர்ப்பா கை தட்டினாரு, அவரு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. தாலி நிலைக்காதா? ஆமா, அந்த கல்யாணம் நிலைக்காத, அந்த தாலி நிலைக்காத, வாழ முடியாது. மகாபாரத போர்லமா
மகாபாரத போர்ல நிறைஞ்ச அமாவாசை அன்றைக்கு களப்பலி கொடுக்கணும். இல்ல, அவர் ஒரு முடிவு வழி தான் படிச்சு வந்திருக்காப்ல. இது இல்ல பாருங்க, சொல்லுங்க. 32 லட்சணங்கள் பொருந்திய ஒருவனை களப்பலியிட்டால் போரிலே வெற்றி நமக்கு சாதகமாகும் அப்படிங்கிற எண்ணம். அர்ஜுனனுக்கு 32 லட்சணம், 32 லட்சணங்கள் பொருந்திய அர்ஜுனனை களப்பலி கொடுத்துட்டா போரில் வெற்றி பெற முடியுமா? அர்ஜுனன் இல்லாம என்ன பண்றது? அனைத்திற்கும் ஆபத்துக்கு உதவக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா, அவருக்கு 32 லட்சணம். அவரை களப்பலி கொடுக்க முடியுமா? இறைவனை முடியாது. ஆனால் தேடினார்கள், கிடைத்தான் ஒருவன். அவன் தான் அர்ஜுனனுக்கும் உலுவிங்கிற நாகக்கண்ணிக்கும் பிறந்த அரவான். நல்ல அரவான்னு பேரு அவனுக்கு. அரவானை போய் கேட்டாங்க, எப்பா உன்னுடைய அப்பாக்கள் வெற்றி பெற, பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னைய களப்பலி கொடுக்கணும், சம்மதிக்கிறியா? அம்மாட்டையும் கேட்டாங்க, அவன்கிட்டையும் கேட்டாங்க. ஒப்புக்கொண்டான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி வச்சிருங்க அப்படின்னு கேட்கிறான். என்ன ஆசை? கல்யாணம் ஆகல, எனக்கு என்ன கல்யாணம் ஆகணும், நாளைக்கு களப்பலி கொடுக்கணும், இன்னைக்கு கல்யாணம் பண்ண யாராவது ஒத்துக்குவாங்களா? எந்த பெண்ணாவது ஒத்துக்கணுமா? நாளைக்கு வீட்டுல ஒத்துக்குவாங்களா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா மோகினியாக அவதாரம் செய்து அரவானை திருமணம் செய்கிறார். முதல் நாள் திருமணம் பண்ணி மறுநாள் களப்பலியிட்ட பிறகு அவனுடைய தாலி அறுபடுது. ஏன் மறுபடியும் அவருடைய இயற்கையான உருவத்திற்கு வரணும்ல? அப்ப முதல் நாள் திருமணம் செய்து மறுநாளிலே இறந்த ஒருவர் இருக்கிறான் அப்படின்னா அவன் அரவான், நல்ல அரவான். களப்பலி கொடுத்தாங்க. இந்த தலை இல்லாம, இதெல்லாம் ஒரு கதை. தலை இல்லாமல் கையிலே போர்ல ஈடுபட நினைச்சவன், சுத்தமான ஆன்மகனவன், போர்ல ஈடுபட நினைத்தவன் கையிலே வாள் கொண்டு வீசிய முண்டம் ஆடியது போல இருந்ததான் அவனுடைய தோற்றம். தலை இல்லாம ஆடியது கூத்து. அதனால பேர் என்ன தெரியுமா? கூத்தாண்டவர்னு பேரு. எந்த ஊர்ல? விழுப்புரத்துல கூத்தாண்டவர் கோயில் இருக்க. இந்த கூத்தாண்டவர் கோயில இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கே திருவிழா நடக்கும் பொழுது திருநங்கைகள் எல்லாம் போவாங்க. முதல் நாள் தாலி கட்டி கொள்வார்கள். அன்று முழுதும் இரவு வேளைகளில் இறைவனோடு அங்கு அவர்களுடைய திருவிழாக்களை கொண்டாடி மறுநாள்ல தாலியை அறுத்துருவாங்க. அண்ணு கட்டி அப்ப அந்த கல்யாணம் அண்ணா இருக்கிறதுன்னு பேர். அந்த தாலி நிலைக்காது. கூத்தாண்டவர் கோயில்ல தான் தாலி நிலைக்காது, சரியா? ஆனா இந்த கல்யாணம் நிலைக்கும். இதுக்குதான் நிறைய பேர் கைதிட்டுறாங்க. நமக்கு எதிர்ப்பாதான் இந்த ஊருக்குள்ள கொள்ள பேர் இருக்காங்க போல. இந்த கல்யாணம் கண்டாயம் நிலைக்கும். உனக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்காரு. இல்ல கேள்வினா பாத்தீங்களா? அதாவது கல்யாணம் பண்ணுனா கல்யாணம் நிலைக்கணும். ஆமா. ஆனா அந்த கோயில்ல கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் நிலைக்கல. இல்ல அந்த தாலி நிலைக்குதா? இல்ல 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 கேள்வி அப்படி மறைமுகமா கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏமா இத கூட யோசிக்க முடியாத அளவுக்கு கண்டுட்டு இருப்பேன். மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு. என்ன அப்படின்னா முடியுங்கிறேன். பட்டுன்னு போட்டு முடிக்க முடியாது. இதெல்லாம் இந்த சவுடால அங்க போய் இந்த சவுடால இதெல்லாம் நம்மள வச்சு கூடாது. ஏன் நொறுக்கிடுறீங்க போ? சரியா? எங்க வந்து நொறுக்கு? மாப்பிள்ளை ஆடுறீங்க. ஆமா. மாப்பிள்ளை யாரு? துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கதித்தோங்கும், நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடத்தீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. யாருக்கு பண்ணதுமா? யாருக்கு? முருகனுக்கு. முருகனுக்கு பண்ணதுதானே? ஆமா. முருகனுக்கு 6 மலை வீடு இருக்குல்ல? இருக்கு. எல்லா இடங்களிலும் முருகப்பெருமான் இருக்காருல்ல? நீங்க நான் சொன்ன உடனே அங்க இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். இருக்காரா? இருப்பாரு. குமரனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள்லாம் பாலால, தேனால, வெந்நீரால, பன்னீரால, இளநீரால, சந்தனத்தால அபிஷேகம் நடக்குதா? பஞ்சாமிர்தத்தால. எதற்கு நடக்கும் இதெல்லாம்? இறைவனுடைய விக்கிரக திருமேனிக்கு. ஆமா, அதுதானே நடக்கும். ஆனா ஒரு ஆலயத்துல மட்டும் முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் நடக்கும். எந்த ஆலயம் சொல்லுவோம்? முருக வேலுக்கு அபிஷேகம் நடக்கும். சரி, நவாப்பழம் எந்த மாசம் காய்க்கும்? ஆடி மாசம் காய்க்கும். ஆடி மாசம். ஐப்பசி மாசம் காய்க்குமா? உங்க வீட்ல காய்க்கும் இல்ல? ஒரு ஊர்ல காய்க்குமா? உங்க இந்த வீட்ல கேள்வி கேட்கணும்னா சும்மா சொல்லக்கூடாது. ஆடி மாசம் தான நவாப்பழம் காய்க்கும். ஐப்பசி மாசம். ஐப்பசி மாசம் எப்படி காய்க்கும்? ஐப்பசி மாசம் காய்க்குது. எங்க காய்க்குது? எங்க சொல்லுங்க? வேலுக்கு அபிஷேகம் எங்க நடக்குது? ஏன் எல்லா கேள்விக்கு நீங்க முன்னாடி எடுங்க, நான் பதில் சொன்னேன். ஆமா, இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம், தப்பு இல்ல. ஏன் நீ பதில் என்ன கொண்ட முதல்ல இருந்து குறஞ்சு போகுமா? தெரியலனா முதல்ல கோ இருமா கோப நான் ஏமா சிரிக்க போறேன்? உன்னை பார்த்தாலே கோபம் வருது எனக்கு. நான் ஏன் சிரிக்க போறேன்? பத்திக்கிட்டு ஏறி சிரிக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? என்ன சிரி தெரியலனா தெரியலன்னு சொல்லுமா. அதை விட்டு எதுக்கு சவுடால் பேசுற? ஓயாம தெரியல புரியல நீங்க ஏதாவது ஏடாவடமாய் போயிடும்.
கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன ஏன் கேட்டேன்? நானும் தான் கேட்டேன். ஏழாவடமாய் பெறும்னா ஏன் என்ன? இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏழாவடமாய் பெறும்னா எல்லா என்ன கேள்விக்கும் சொல்லலாம்? பதில் சொன்னேன்ல. ஆ. என்னடா ஒரு நியாயம் நீங்க பேச மாட்டீங்க? பதில் தாமா சொன்னேன். இப்ப நான் தானே கேள்வி கேட்டேன். ஏன் சொல்லுங்க. என்ன சொல்லுங்கடா? நவாப்பழம் ஐப்பசி மாசம் எங்க காய்க்கும்? நான் சொல்ல முடியாது. அப்ப தெரியாது. யாருக்கு தெரியாது? ஒத்துக்கங்க. தெரியாத இங்க பாருங்க. நான் இந்த தெரியாதுங்கிறது நம்முடைய இலக்கணத்திலே கிடையாது. இல்ல இந்த ஊர்ல நான் சிவரஞ்சனி தோத்து போயிட்டேன். இந்த தோத்து போயிட்டியல? நீங்க சொல்லுங்க. தோத்து போயிட்டிய? எதுக்கு? பதில் சொல்ல தெரியலையே. யார் பதில் சொல்ல? உங்களுக்கு தான். நீங்க தான் பதில் சொல்லணும். யார் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? யாரை கும்புறீங்க? ஏன் இவ்வளவு நேரம் ஏன் அப்புறம் நீங்க யாரை கும்புறீங்க நீங்க? நீங்க யாரை பாத்துட்டு வந்திருக்கீங்க? சரி நான் கேக்குறதுக்கு சம்பந்தம் இருக்கு. இருக்குல? இருக்கு சொல்லுங்க. என்ன இருக்கு? நான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இருக்கு. நான் சம்பந்தத்தோட தான் கேள்வி கேட்டிருக்கேன். பதில் சொல்லுமா? இப்ப யாரு சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க? அப்ப பதில சொல்லணும்ல. யாரு சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க நீங்க? விக்கிரகத்துக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் முருகனுடைய வேலுக்கு இந்த ஆலயத்துல நடக்குது. நான் சொல்றேன். சொல்லுங்க. அந்த நவாப்பழம் ஐப்பசி மாசம் எங்க காய்க்குது? என்னமா சும்மா உனோட பெரிய ஓத்திரியமா இருக்கு? உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு எனக்கு. கேள்வி நான் தானே கேட்டேன் முதல்ல. யார் இது நல்லா இருக்கு? அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லணும். இல்லையே சொல்லுமா. நீங்க வந்து சொல்லும்போது அந்த அக்கா தான் கை தட்டினாங்க. நீங்க ஆமா அதுக்கு தான் கூத்தாண்டவர் அதுக்கு தான் எனக்கு அப்படி ஆதரவு. ஏன் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா என்னன்னு கேக்குறாங்க ஊர்ல? யாரும் கேட்கல. கேட்கலன்னா நாங்க கிளப்பி விடுவோம். யாராவது கேட்கணும்? ஆனா யார் கல்லெல்லாம் எடுக்காதீங்க கீழே. எதுக்கு கல்ல எடுக்கறாங்கன்னு? இல்ல பதில் சொல்லலன்னு மேல வேணா அவர் மேல ஏங்க எஞ்சிராங்க. மதுரையில இருந்து இங்க வந்திருக்கா கல்ல விட்டு அடிச்சீங்கன்னா தப்பா போயிடல. நான் சொல்லிட்டு நீங்க வேற ஏதாவது மாத்தி சொல்லுங்க. இருங்க கல்ல எடுக்கறானா யார் அடிக்கிறது ஆனா கத்தியத்தில நம்ம ஊருக்கு நம்மள நம்பி வந்தவங்கள கல்ல விட்டு அடிக்கலாம் தப்பு. கத்திய உள்ள வைங்கனே வேணாமனே சொல்லிடுவார் பதில். பதில சொல்லுங்க. ஆமா பதில் சொல்ல நாக்க அறுத்து விடுவாங்க. எதுக்கு? பதில் கேள்வி சொல்ல நான் கேட்டிருக்கேன். பதில் சொல்றேன் நாக்க அறுத்துடுவேன். பதில் எனக்கு தேவை இல்லையா? மேடையில எனக்கு தெரியல. நான் தெரியாம உங்கள்ட்ட திமிரா பேசிட்டேன். அப்படின்னு இப்ப நீங்க தான் சொல்லணும். இனிமேல் நான் சந்திக்கிறேன். அப்படின்னு நீங்க தாமா சொல்லணும். இப்ப உங்ககிட்ட இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன்னு ஒத்துக்கங்க. ஆடி மாசம் என்ன கொடுமையா இருக்கு. நாவப்பழம் ஆடி மாசம் தான் காய்க்கும். நான் ஒரே ஒரு ஐப்பசி மாசம் காய்க்குதுன்னா எப்படி காய்க்கும்? ஒரு மரத்துல தான் காய்க்குது. ஒரு மரத்துல ஒரே ஒரு மரத்துல. எந்த ஊர்ல? ஏன் அதாம்மா இதுவும் ஒரு ஊர்ல தான் வேலுக்கு அபிஷேகம் நடக்குது. எந்த ஊர்ல? நாங்க சொல்லுவோம். அதான் யார் அது? நீங்க தானா? பதில் தெரியும். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அந்த அம்மா என்ன சொன்ன தெரியுமா இல்லையா? என்ன சொன்னாரு? கவனிக்கலையே. கேட்கலையா? அப்ப சந்தோஷம். ஏன் என்ன விஷயம்? கேட்காத வரைக்கும் நல்லதுதான். சரி பதில் வேணும். பதில் தான் எனக்கு வேணும். யார் மாப்பிள? முருகன். எப்படி? முருகன் தாமா. ஏன் வேற மாப்பிள கிடைக்கலையா? அவர்தான் மாப்பிள்ளை. அவர்தான். அவரை விட சிறந்த மாப்பிள்ளை இந்த உலகத்துல இருக்கு. அதனால தான் நானும் சொல்றேன் அவர் ரொம்ப சிறப்பான ஆளு. கட்டிக்க. அவரை போய் நான் எப்படி கட்டிக்கிற முடியும்? ஏன் அடக்கம்லாம் நல்லா தான் இருக்கு. இங்க என்கிட்ட தான் வாய் திமிரா பேசுறேன். சரி. ஆனா இதுல எல்லாம் ரொம்ப அடக்கமான ஆள் அது மாதிரி. சும்மா அப்படிதான் நடிப்பேன் சொல்லுங்க. கட்டிக்க. இல்ல வேணாம். நல்லா இருப்பமா. பிடிக்கல. கட்டிக்கமா. நீங்க கல்யாணம் எங்க முனிவர்கள் எல்லாம் சாமியாரெல்லாம் உங்களை மாதிரி ஆளு கையில கல்யாணம் பண்ணி வச்சு யார் நல்லா பொழைச்சிருக்காங்க? நல்லா இருன்னு சொல்றேன். யார் நல்லா பிழைக்கல? நான் நல்லா வச்சுக்கிறேன். நல்லா இருக்க வைக்கிறேங்கிறேன். எங்க விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. அம்மா அதெல்லாம் அவதார நோக்கம். சரி. அது அவதார நோக்கம். வாழல. ராமன் ராவணனை அடிக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் செய்தார். அதுக்கு காரணம் அது வேற. சரி கௌதம இருக்கு அகலிகைக்கும் கல்யாணம் பண்ணி ஆனா உன் தலையெழுத்து என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணி வச்சுக்கல. அது என்னாச்சு? அது என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு? அவன் போய் இந்திரன் போய் அந்த பெண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துட்டேன்ல. ஆமா. அப்புறம் எந்த திருமணம் நல்லா இருக்கு இந்த உங்களுக்கு? திருமணம் நல்லா இருக்கும். அதெல்லாம் சும்மா நீ வாங்க இத வாங்கி பாருங்க நல்லா அம்மா இருக்கும். நான் சொல்றேன்மா நான் அப்படின்ற மாதிரி இல்ல வாழ்க்கையில சான்று கொடுக்கிறேன். இந்த திருமணம் கட்டாயம் நல்லா இருக்கும். கட்டிக்க. அந்த நவாப்பழ ஐப்பசி மாசம் எங்க காய்க்குது? இந்த வேலுக்கு அபிஷேகம் எந்த ஊர்ல? இப்ப முருகனோட குடும்பம்ன்றது ரொம்ப பெரிய குடும்பம். அவங்க வீட்டுல வாக்கப்பட எனக்கு என்ன தகுதி இருக்குன்ற தகுதியை உருவாக்கிக்கங்கறேன். ஏங்க நான் சாதாரணமா காட்டுல காவல் வாக்குற பெண். அட இதுவே போதுமா? அவருக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா? இந்த பேசுறீல இந்த பணிவு. இந்த பணிவே போதும் அவரை கட்டிக்கிறது. ஏங்க இன்னைக்கு திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா பன்னீர் இலையில பிரசாதம் தர்றாங்க. ஏன் அந்த இலையில 12 நரம்பு இருக்கா? அப்ப அந்த 12 நரம்புகளும் முனிவருடைய 12 கரங்களை குறிக்கும் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட பெருமை யாருக்கு உண்டு? எங்க முருகப்பெருமானுக்கு. இதெல்லாம் சொல்ல தெரியுது. வேலுக்கு அபிஷேகம் பண்றது ஏன்னு சொல்ல தெரியல. எந்த ஊர்ல? கேட்காத வேலைக்கு எதுக்குமா பதில் சொல்றேன்? என்ன சொல்றீங்க? என்ன கேட்டப்ப நான் வேலுக்கு இருமா சொல்லுங்க. வேலுக்கு அபிஷேகம் எந்த ஊர் நடக்குதுன்னு சொல்றேன். நவாப்பழம் ஐப்பசி மாசம் எங்க காய்க்குதுன்னு கேட்டேன்ல. என்ன சும்மா கேள்வி நான் தானே கேட்டேன் முதல்ல. பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்கப்பா. நான் அதான சொல்றாங்க. நானும் தானே கேட்டேன் சொல்லுங்க. சரி இப்ப யார் சொல்லணும்? இப்ப முன்னாடி சொல்றது பின்னாடி இதுல என்ன உங்களை கொண்ட முதல்ல யார் சொல்லணும்? இப்ப ஒருனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்கயா கூட்டிட்டு வந்து எல்லாம் இங்க இருந்து. என்ன முகத்தை கோபமா வச்சிருக்கீங்க? கால் நடுங்குது. என்ன எனக்கு ஏன்டா நடுங்குது? எனக்கு ஏன் நடுங்குது? நம்ம தான் ஆடிட்டே இருக்கு தெரியுதா இல்லையா? யாருக்கு? நாங்க அது அபிநயத்தோட சொல்லுது. சபுடா அபிநயம். உங்க பண்ணா அபிநயம். பதில சொல்லுமா? தலைவா மதுரை சவுடால் தலைவா. மதுரை சவுடால் நம்மள்ட்ட ஆகாது தலைவா. நீங்க உங்களோட வச்சுங்க தலைவா.
நீங்க வாங்க எங்க ஊர் சவுடாலி எந்த ஊருக்கு போனாலும் எட்டு ஆஹ். ஆமா அது உங்க ஊர் சவுடாலா? அங்கேயே வச்சுக்கணும் யாருக்கு யாரும் அடிக்க இருக்காரு, முடியாது. அது ஊரு அதெல்லாம் கிடையாது மொட்டை சவுடாலி அடிக்க கூடாது அவ்வளவுதான். ஆமா அது பூரா மொட்டை சோடால் அடிக்கிறாரு யாரு நான் உங்களை தாக்க சொல்றேன் ஐயா பதிலா சொல்ல சொல்லியா சரி நீங்க பெரிய ஆளு ஐப்பசி மாசம் நான் வாப்பழம் காய்க்கிற ஊரை சொல்லுங்க சரி இவ்வளவு சவுடால் பேசுறேன் நீங்க எல்லாம் வேலுக்கு அபிஷேகம் எந்த ஒரு நடக்கும் சொல்லுங்க சரி, தெரியல எனக்கு கிளம்புங்க தெரியல ரெண்டு கேளுக்கு நான் பதில் சொல்லுங்க நான் எதுக்கு போகணும் அண்ணே ரெண்டு கேளுக்குமே நான் பதில் நான் சொல்றேன் சொல்லவா ரெண்டு கேள்விக்கு? வேற ஒண்ணு வேணாம் ரெண்டு கேள்விக்கு நான் எனக்கு பதில் தெரியல சொல்ல- நான் பதில் சொல்லவா வெங்கடேசன் அவர்கள் ஆ. எனக்கு தெரியலன்னு மட்டும் ஒத்துக்கிறேன் சரி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் எந்த- சிவரஞ்சனி ஐயா எனக்கு தெரியல ஏங்க. ஏதோ படிச்சது எப்பயா மறந்து போச்சு வேணா சொல்லுமா நான் சொல்றேன் என்ன கூந்தலுக்கு மறக்குது எங்களுக்கு பாட்டுங்க பதில கேட்டா பதில் சொல்ல வக்கல வாய் பேசுற சவுடா. சவுடால் பேசுற மொட்டை சவுடா கேட்டா பதில் சொல்லுமா வெட்டி பேச்சா பேசி இப்படியா உருட்டிக்கிட்டு கிடப்பீங்க உள்ள இந்த யார் பக்கம் வெட்டி பேச்சு பேசுறது உடனே அவர் பெரிய வெட்டி ஆளு. பேச்சு பேசுற ஆளு நான் கிடையாது நல்லா பாட்டு பாடுறாரு பதில் தெரியுமா தெரியாதா பயங்கரமா பேசுறாரு. பதில் தெரியுமா தெரியாதா என்ன, உங்களுக்கு தெரியல விட்டுருங்க ஒரே வார்த்தை எனக்கு தெரியல நான் சொல்லவே இல்லையே நீ சொல்லு நான் சொல்றேங்கறேன் கேட்டவன் நானு முதல்ல அண்ணே, எல்லாருமே சாட்சியா இருக்கீங்க ஆ. இவர் என்கிட்ட என்ன சொன்னாரு நான் வந்து உங்களை இன்னைக்கு வந்து தோல்வின்றதை காமிப்பேனாரு அதான் இப்ப தெரியல நான் என்ன கேக்குறேன் தெரியல இல்ல ஒண்ணுமில்ல தெரியலன்னு ஒரு வார்த்தை ஒத்துக்கங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ற ஊர் எது ஐப்பசி மாசம் எங்க நவாப்பழங்க ஏன் காய்க்குது அது ரொம்ப முக்கியம் ரெண்டுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் தெரியலங்கறத சமாளிக்கிறது எப்படி இருக்கு பத்தில ஐப்பசி மாசம் நான் பதில் சொல்றேன்னா பதில் சொல்லணும் இல்லன்னு வை நீங்க நடக்கிறதே வர ஆயிப்போம் சரியா நான் கேட்டதுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் பதில் சொல்லியிருக்கீங்கிறதுக்காக நான் முதல்ல சொல்றேன் இப்ப நான் பதில சொல்லி முடிச்சோன்னா பதில் சொல்லல பொட்டியை தூக்கி தலையிட்டு வச்சு நடந்தா போன இங்க இருந்து மதுரைக்கு எதுக்கு கத்தி பழமுதிர் சோலை இருக்கலாமா பழமுதிர் சோலை திருமாலிருஞ்சோலை என்ற பழமுதிர் சோலை எங்க அழகு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவையினுடைய அறிவுக்கு அவர் தானே அதான் சொன்னாரு என்னமோ அவரு அவர் அதை சொல்லிட்டாரு ஆனா நீ எவ்வளவு முதல்ல ஏன் ஏன்னு சொல்லுங்க எவ்வளவு புத்தி நுட்பமான ஆளு ஆளைய மட்டும் ஏன்னு கேட்கல ஏன் ஐப்பசி மாசம் காய்க்குது சஷ்டி மாசம் மாசம் வருமா ஆனால் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டிக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு அதிகம் கந்த சஷ்டி அதான் 6 நாட்டு இந்த ஐப்பசி மாதம் கந்த சஷ்டில ஐப்பசி மாதம் ஏன் காய்க்குது நீங்க இல்ல முருகனுக்கு பெருமையான நாள் ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதம் கந்த சஷ்டியில தான் காய்க்கும் எங்க பழமுதிர் சோலையில ஐப்பசி மாசம் ஆடி மாசம் காய்க்கிறான் பழமுதிர் சோலை தான் காய்க்குது சரியா சரிதான் சரிதானே போயிட்டு வாங்க கிளம்புங்க போயிட்டு வாங்க என்ன சொல்ல என்னத்த சொல்ல என்னத்த சொல்லவா இப்பதான் நீங்க கை தட்டணும் இவ்வளவு நேரம் விட்டது போக இப்பதான் கை தட்டணும் ஏன் சொன்னதை செஞ்சு காட்டும் போது தானே கை தட்டணும் எதுக்கு இப்படி கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் வெங்கடேஸ்வரன் சிவரஞ்சனி தோத்து போச்சுன்னா கை தட்டத்தாமா வேணும் வேற என்ன வேணும் பதில் ஏங்க மாப்பிளை பிடிக்கல மாப்பிளை வேணாம் நாரதரே பதில் தயாரிச்சு நாரதரே பார்த்து பேசுங்க அவ்வளவு நேரம் சவுடால் பேசினியே வந்து என்கிட்ட பதில சொல்லுமா அடுத்த மேடையில பேசிக்கலாம்ப்பா சொல்லுங்க சரி அப்ப தோத்து போச்சு ஒத்துக்க சொல்றீங்களா எதுக்கு வேணா மன்னிப்பு கேட்டு போங்க சாமி உங்களை நேரம் கூட நான் பேசினது தப்புதான் அடேங்க ஏதோ அந்த திமிரிலேயே உங்கள்ட்ட பேசிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க பழைய திமிரு புது திமிரு எப்பவும் நாங்க அப்படித்தான் என்கிட்ட வேணாங்கிறேன் உங்ககிட்ட என்ன நீங்க என்ன பெரிய அண்ணாவி ஆமா ஆ. ஆமாமா வானமே எங்க வானமே ரெண்டா அப்படி ஏதோ அதிசயம் நடந்தாலும் அப்படி நடக்குமா பதில் என்ன பதில் கேட்ட கேள்விக்கு பாலாபிஷேகம் வேலுக்கு ஏங்க வேலுக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய ஆலயம் அறுபடை வீட்டிலே மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல தான் முருகனுடைய வேலுக்கு பாலாபிஷேகம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயம் தெய்வ யானையை திருமணம் செய்த ஆலயம் அது குடவரை கோவில் அப்படி குடவரை கோவிலாக இருப்பதால அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய வேலுக்கு தான் இன்னைக்கு போனா பாருங்க பாலாபிஷேகம் முருகனுடைய சிலைக்கு பாலாபிஷேகம் கிடையாது சின்ன பிள்ளை எனக்கு கையில் இருக்கு அதுவே பெரிய விஷயம் நன்றி பாருங்க அப்படியே வயிறு பத்திக்கிட்டு எரியுது அல்லும் பகடு வந்த அவஸ்தையை விடுத்து அள்ளும் பகை அமைந்து விடி விடுத்து அவன் நீயோர் தொலைகிருப்பாய் செவி மடுத்து சொல்லி மன்னை கடமா கூட்டி குடு குடு குடி கூட்டி கொடு பாரு உங்க கோத்திரத்தின் முறையோ குடி குடு வருது கோமதி முறையோ கூட்டி கொடு பாரு உங்க கோத்திரத்தின் முறையோ கொடுத்து கோமதி முறையோ கோடமை சொல்ல வந்தீர் உமக்கென அக்கர் கை வரித்து செல்லாது போ கொட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்தினமில்லை என்ன சொல்ல வரீங்க என்று சூரிய அஸ்தமனமாவதற்குள் பாப்போம். உனக்கும் அந்த கண்டபடி எனக்கு நிர்மாணம் செய்து என் கண்ணால் கண்டு
கண்டு மகிழ்ந்தேன் இது சத்தியம். இவ்வளவு நாள் கூட வந்திருக்கீங்க, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதை நொறுக்க போறாரு. இந்த ஆளா துப்பாக்கி வச்சு சுடக்கூடாது, பீரங்கி வச்சு சுடணும்ன்றேன். என்ன வாய், என்ன திமிரு. முருகா ஞான பண்ணிதா, மணி 5 மணி ஆகுது. இருக்காரா முறிய அங்கிட்டு ஓடிச்சாரா?